என்று அவள் பேசியதற்கு பதிலுக்கு பதில் பேசிய திலகா, இப்போ இதை பற்றியெல்லாம் பேசுறது கூட தேவையில்லாத வேலை தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீ என்ன சொன்னாலும் சரி, ஒருவேளை அவன் மறுபடியும் சரியாக திரும்பி வந்தால் கூட அவனை நான் இந்த வீட்டுக்குள்ளே விட மாட்டேன். உனக்கும் அவனுக்கும் இனிமேல் எந்த சம்பந்தமும் கிடையாது, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ என்று கடுமையாக தனது எச்சரிக்கையை கொடுத்தார் திலகா. அதற்கு சந்தனா பதில் சொல்வதற்கு முன்னரே, இதுக்கு மேலே இதை பற்றி பேசவே பேசாத என்று கூறி அங்கிருந்து சென்று விட்டார் திலகா. எனதான் சந்தனா பேசிய பொழுது ஹரிஷ் செய்த சிறு சிறு நல்ல விஷயங்கள் ஞாபகத்திற்கு வந்தாலும் அதையெல்லாம் வேண்டுமென்றே தூரமாக நகர்த்தி வைத்துவிட்டு அவன் மீது வன்மத்தை மட்டுமே கொட்ட நினைத்தார் திலகா. ஒரு பக்கம் ஹரிஷின் நிலை, இன்னொரு பக்கம் திலகாவின் இந்த மோசமான நடவடிக்கை என்று இரண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கொண்டு நொந்து போனாள் சந்தனா. இன்னொரு பக்கம் வீட்டில் சோஃபாவில் அமர்ந்திருந்த அக்ஷரா ஏதேதோ யோசனைகளில் உழன்று கொண்டிருந்தாள். கையில் இருந்த காஃபி கப்பில் எதுவும் இல்லை. வெறும் கப்பை கையில் வைத்திருந்தவள் வெகு நேரமாய் அதை வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். அதை வைத்து அவளது சிந்தனை எதுவும் இங்கில்லை என்பதை புரிந்து கொண்டார் அவளது தந்தை உமாநாத். அவரும் எதுவும் பேசாமல் அவள் அருகில்தான் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவளாகவே பேசட்டும் என்ற எண்ணம் அவருக்கு. அக்ஷராவின் எண்ணங்கள் முழுவதும் இன்று ஹீலிங் ஸ்கூலில் நடந்த விஷயங்களை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தது. இவ்வளவு பெரிய போட்டியில் எங்கிருந்தோ வந்த ஹரிஷ் வெற்றி பெறுவான் என்று அங்கிருந்த யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அக்ஷராவும் அப்படித்தான் நடந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இன்னும் நடந்ததை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாள். எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்தாங்க, ஆனால் அவங்க யாருமே ஜெயிக்கல, இவன் போய் எப்படி ஜெயிச்சான் என்று நினைக்கும் பொழுது ஒரு பக்கம் ஆதங்கம்தான் அதிகமானது. அது மட்டுமல்லாது, எப்படியும் இறுதியாக யூனியனைச் சேர்ந்தவர்களோடு போட்டியிடும் பொழுது அவன் தோல்வியை தழுவும் நிலைமைக்கு சென்று விட்டானே. இடையில் அவனது ஆசிரியரான ருத்ரவேந்தர் மட்டும் வராமல் இருந்திருந்தால் நிச்சயம் அவன் தோற்றிருப்பான். அவர் எங்கிருந்து வந்தார், எப்படி வந்தார், அவனை ஏன் காப்பாற்றினார், இப்போது அந்த போட்டியில் அவனை ஏன் ஜெயிக்க வைத்தார் என்று ருத்ரவேந்தரை பற்றியும் கூட யோசித்துக் கொண்டிருந்தாள். அவர் ஒருவேளை அங்கு வரவில்லை என்றால் நிச்சயம் அந்த இடத்திலேயே அவனின் உயிர் போயிருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவள் அப்படியே அமர்ந்திருக்க, அக்ஷரா உனக்கு என்னாச்சு, எதுக்காக நீ இவ்வளோ மூட் ஆஃப்ல இருக்க, அங்கே ஹரிஷ்க்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறியா? அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அவனோட மென்டார் அவனை கூட்டிகிட்டு போனதை நீயும் தானே பார்த்த. கண்டிப்பாக அவர் அவனை சரி பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவார். அவனை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று நிச்சயம் ஹரிஷை பற்றி சிந்தித்துதான் அவள் சோகமாக இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டு ஆறுதலாக பேசினார். அதுவரை அமைதியாகவே இருந்தவள் மெதுவாக நிமிர்ந்து தந்தையை பார்த்தாள். அப்பா, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா? நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்களா இல்லையா என்று கூற, எனக்கு இப்போ சந்தேகமாக இருக்குது. நீங்கள் ஹரிஷோட முகத்தை பார்த்தீங்களா? அவன் முகம் முழுக்க ரத்தம். அவன் திரும்ப உயிரோட வர்றதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. வராமல் போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. அவனுக்கு ஏதாவது ஆயிடுமா என்று கேட்டு முடிப்பதற்குள் அவளுக்கு கண்கள் கலங்கிவிட்டது. ஹரிஷின் இரத்தத்தில் தோய்ந்திருந்த உடல் கண்முன்னே வந்து போக கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் அழ ஆரம்பித்து விட்டாள். அவள் கைகளில் ஆறுதலாக பற்றி வருடி கொடுத்த உமாநாத், இங்கே பாருடா, இப்போ எதுக்காக அழுவுற, அழாத, நீ அழுத அப்பாவுக்கும் கஷ்டமாக இருக்கும், ப்ளீஸ் அழாத என்று அவளை சமாதானம் செய்தார். அவர் சமாதானம் கூறியும் கூட அடுத்த சில நிமிடங்களுக்கு அவள் அழுகை மட்டும் குறையவே இல்லை. அவளிடமிருந்து விலகி சிறிது நேரம் அவள் முகத்தையே பார்த்த உமாநாத் யோசித்து விட்டு, நீ எதுக்காக இப்போ இந்த அளவுக்கு வருத்தப்படுற? அந்த ஹரிஷை கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணுமா? அவன் திரும்ப வர்றதுல தான் உனக்கு சந்தோஷமா என்று கேட்டவர் மனதில் வேறேதோ பெரிதாக யோசித்து கொண்டிருந்தார். கண்களை மெதுவாய் துடைத்து கொண்டு அப்போதும் அழுகையை நிறுத்த முடியாமல் விசும்பியபடியே, அப்பா நீங்கள் என்ன கேட்குறீங்க? ஹரிஷ் வேணுமான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும் என்று புரியாமல் கேட்டாள். தன் அப்பா எப்பேற்பட்டவர், இதற்கு முன் எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கிறார் என்று அக்ஷராவிற்கு நன்றாக தெரியும். அவருக்கு ஹரிஷை பிடிக்காது என்று அவளுக்கு தெரியும். இப்போதும் அவன் வேண்டுமா என்று கேட்கிறார் என்றால் நிச்சயம் மனதில் வேறேதோ திட்டத்தை தீட்டியிருக்கிறார் என்று புரிந்து கொண்டவளுக்கு ஹரிஷுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயம் அதிகமானது. அவள் முன்னால் இருந்த சேரில் அமர்ந்து அவளை பார்த்து கொண்டிருந்தார். அவர் மனதில் திட்டம் இருப்பது உண்மைதான். ஆனால் மகளை இந்த நிலையில் பார்த்த பிறகும் கூட எனக்கு என் திட்டம்தான் பெருசு என்று அவரால் செயல்பட முடியவில்லை. அதனால்தான் அவளிடம் சில விஷயங்களை பேச வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார். கண்களை நன்றாகவே துடைத்து கொண்டு அக்ஷரா தந்தையை பார்க்க, நான் உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயத்தை நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல, ஆனால் இதை உங்ககிட்ட இப்போ சொல்லியே ஆகணும் என்று பிடிகையுடன் ஆரம்பித்தவர், ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணேன், ஞாபகம் இருக்கா என்று கேட்க, ஆம் என்பது போல தலையை ஆட்டினாள் அக்ஷரா. அந்த பையனோட ஃபேமிலி நம்ம நகைக்கடையில் எப்போதும் ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க. அப்படி தான் எனக்கு அவங்கள பழக்கமாச்சு. அந்த நேரத்தில் நம்ம பிஸ்னஸ் ரொம்ப கீழே இருந்துச்சு. அவங்க அதுக்கு உதவி பண்ணுறேன்னு சொன்னாங்க.
அந்த உதவிக்கு பதிலாக உன்னை அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேட்டாங்க. நானும் நல்ல இடம், நல்ல பையன், பிஸ்னஸும் சரியாயிடும்னு ஒரு நம்பிக்கையில் சரின்னு சொன்னேன். எல்லாம் சரியாக தான் இருந்துச்சு. எல்லாம் முடிஞ்சு கல்யாணம் நடக்கிற நேரத்தில் நான் தான் வேண்டான்னு நிறுத்தி அந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குது தானே என்று கேட்க, இதெல்லாம் எனக்கு நீங்கள் ஏன் முன்னாடியே சொல்லலை என்றாள். அக்ஷரா, இது ஒன்றும் பெருமையான விஷயம் இல்லையே. உன்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு இத்தனை வருஷமாக அவமானப்பட்டு தான் நான் சொல்லாமல் இருந்துட்டேன். இப்போ வேறு சில விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இதை உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு என்று ஒரு குழந்தையாய் தான் செய்த தவறு என்ற எண்ணத்தில் அவர் கூற, நம்ம பிஸ்னஸில் அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அட்லீஸ்ட் நீங்கள் அதையாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாமே என்று சற்று வருத்தத்துடன் கேட்டாள். இந்த திருமண ஏற்பாடெல்லாம் நடந்த பொழுது அக்ஷரா கல்லூரியில் படித்து கொண்டிருந்தாள். அவ்வப்போது வீட்டிற்கு வந்து செல்வதோடு சரி, பிஸ்னஸ் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் இப்போது அவள் யோசித்ததில்லை. உமாநாத் அவளிடம் எதையும் கூறியதும் இல்லை. அதனால் அவளுக்கு எதுவும் தெரியாமலே போய்விட்டது. படிப்பு முடிந்த பிறகு பிஸ்னஸை தன் கையில் எடுத்துக்கொண்டாள். அக்ஷரா பின் கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்தையும் சரி செய்து விட்டாள். இங்கே பாருமா, பணத்துக்காக இதெல்லாம் பண்ணி திரும்ப இதெல்லாம் வேண்டாம். உனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணும்பொழுது அந்த பையனை பற்றி நான் பெருசாக எதுவும் விசாரிக்கலை. இந்த ஊர்லேயே ரொம்ப கௌரவமான குடும்பம், நல்ல அந்தஸ்தில் இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் இந்த பையனோட குணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப திமிரு பிடிச்சவன், தன்னை பற்றி மட்டுமே யோசிப்பான், பொண்ணுங்களை மதிக்க மாட்டான் அப்படின்னு ஏதேதோ சொன்னாங்க. என்ன தான் என்னோட பிஸ்னஸ் முக்கியம்னாலும் உன்னோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸை காப்பாற்றி நான் என்ன பண்ண போகிறேன்? அதனால தான் கடைசி நிமிஷத்தில் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லி நான் எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட அப்போவே சொல்லியிருக்கணும். உங்ககிட்ட சொல்லாமல் விட்டது என் தப்புன்னு தோணுச்சு. ஒரு குற்ற உணர்ச்சியாகவும் இருந்துச்சு. அதான் இப்போது எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என்று முடிந்து போன விஷயங்களை ஏன் பேசுகிறார் என்று புரியவில்லை என்றாலும் அவர் குரலில் மன்னிப்பு வேண்டும் விதத்தை மட்டும் அக்ஷராவால் புரிந்து கொள்ள முடிந்தது. அப்பா, எனக்கு எல்லாமே புரியுது. அதுக்கப்புறம் அந்த கடனை அடைக்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க நான் கூட இருந்தே பார்த்துருக்கேன். நீங்கள் சில விஷயங்கள் எனக்கு தெரியாமல் மறைச்சிருந்தாலும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ எதுக்காக நீங்கள் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? இது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நாம் ஹரிஷ் பற்றி தானே பேசிக்கிட்டு இருந்தோம். அவனுக்கு ஏதாவது ஆயிடுமான்னு தானே கேட்டேன். நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் இந்த கதையெல்லாம் யோசித்து இப்போ என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்க என்று இதை பற்றி பேச வேண்டிய அவசியத்தை கேட்டாள். காரணம் இருக்குமா? நான் இப்போ சொன்னேனே, அந்த குடும்பம் ஒன்றும் சாதாரண குடும்பம் இல்லை. அவங்களே இந்த ஹெர்பல் மெடிசனில் மிகப்பெரிய ஆட்கள் தான். அது மட்டும் இல்லாமல் அவங்களால மட்டுமே கண்டுபிடிக்க முடிஞ்ச சில மாத்திரைகள் கூட இருக்குது. ஹரிஷை பற்றி நீ சொன்னேல்ல, எனக்கு புரியுது. அவனுக்கு நிறைய அடிபட்டு இருந்துச்சு, உடம்பு முழுக்க ரத்தம் வந்துக்கிட்டு இருந்தது மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆனால் உள்காயம் எவ்வளோ இருந்திருக்கோன்னு உனக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அவன் கழுத்தில், முகத்தில் நிறைய அடி வாங்கியிருக்கான். அப்படின்னா உள்ளே இருக்கிற ரத்த ஓட்டத்தில் என்ன பிரச்சனை வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனால் நான் சொன்னேனே, அந்த பையன் அந்த குடும்பத்தில் இதுக்கு தேவையான மாத்திரையை செஞ்சு கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட கேட்டால் ஹரிஷை காப்பாற்றுறதுக்கான வழி கிடைக்கும். நீ வேறு யார்கிட்டையாவது கேட்கலாம், ஆனால் அது முடியாது. அந்த ரெஜெனரேஷன் மாத்திரையை செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் அவங்கக்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி அவங்கள தவிர வேறு யாராலும் நமக்கு தர முடியாது என்று சொல்ல, நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுதுப்பா. அப்படின்னா அவங்கக்கிட்ட எப்படியாவது பேசி அந்த மாத்திரையை கேளுங்க, எப்படியாவது நாம் ஹரிஷுக்கு உதவி பண்ணிடலாம் என்று அவள் ஆர்வமாக கேட்க, அதில் தான் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. இந்த மாத்திரை ஒன்றும் சாதாரண மாத்திரை இல்லைன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்படி அந்த மாத்திரையை அவங்க எப்படி நமக்கு சும்மா தருவாங்க? பதிலுக்கு நாம் ஏதாவது கொடுத்தா மட்டும்தான் அவங்க மாத்திரையை தர சம்மதிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னமும் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகலை. அதனால் என்று ஆரம்பித்தவர் அந்த வார்த்தைகளை முடிக்க முடியாமல், சரி இதை பற்றி பேச வேண்டாம், நாம் வேறு ஏதாவது வழி கண்டுபிடிக்கலாம், எப்படியாவது ஹரிஷை காப்பாற்ற நான் வேறு ஏதாவது முயற்சி பண்ணுறேன் என்று தான் கூறிய வழியை தானே வேண்டாம் என்று மறுத்தும் பேசினார் உமாநாத். தந்தை கூறிய அனைத்தும் அவளுக்கு நன்றாக புரிந்துவிட்டது. இப்போது ஹரிஷை காப்பாற்ற வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி அந்த மருந்து மட்டும்தான். அந்த மருந்து கிடைக்கும் இடமும் அது ஒன்றுதான். அந்த மருந்திற்காகத்தான் அந்த நபரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படியென்றால் அவனை திருமணம் செய்திருந்தால் அவன் மருந்தை கொடுப்பான், ஹரிஷை காப்பாற்ற முடியும் என்று அடுத்தடுத்து என்னென்ன விஷயம் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அதை பற்றி மட்டும் அவள் பேசக்கூடாது என்று நினைத்து ஓரமாக சென்று அமர்ந்து கொண்டாள். உமாநாத் சில நொடிகள் யோசித்து பார்த்தவர் மெதுவாய் அவள் அருகே வந்து முட்டி போட்டு அமர்ந்து, அப்பா, நீங்கள் என்ன நினச்சி இந்த யோசனையை சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஹரிஷை காப்பாற்றியே ஆகணும். அவனுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அந்த மருந்து எனக்கு வேணும். அந்த மருந்துக்காக அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க தானே? அந்த பையன் எங்கே இருக்காருன்னு அவரோட டீட்டெயில்ஸ் கொடுங்க, அவர்கிட்ட நான் பேசுகிறேன், அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவர் ஹரிஷை காப்பாற்றினா எனக்கு அதுவே போதும் என்று சொன்ன மகளை அதிர்ச்சியாக பார்த்தவர், என்ன பேசிகிட்டு இருக்க? இந்த ஐடியாவை சொன்னதே தப்புன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்கிட்டயே சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அந்த பையனை பற்றிலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது உன் வாழ்க்கையை நானே கெடுக்கிற மாதிரி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அவனை கல்யாணம் பண்ணி உன்னால் சந்தோஷமாக வாழ முடியாது. இன்றைக்கி வேணும்னா ஹரிஷோட உயிர் முக்கியமாக தெரியலாம், ஆனால் அடுத்து உன்னோட வாழ்க்கை என்ன ஆகிறது? வாழ்க்கை முழுக்க நீ கஷ்டப்பட போறியா என்று ஒரு தந்தையாக தனது ஆதங்கத்தை கொட்டினார் உமாநாத். நான் சொல்கிறத கேளுங்கப்பா, இந்த வழி தான் சரியாக இருக்கும். எனக்கு ஹரிஷை காப்பாற்றணும் என்று சொல்ல, போதும் அக்ஷரா, இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளவுதான். கண்டிப்பாக உன்னை அந்த பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டேன். ஹரிஷ் உயிர் முக்கியம்தான், ஆனால் அதை விட என் பொண்ணோட வாழ்க்கை எனக்கு முக்கியம். உனக்கு நான் ஏற்கனவே பார்த்து வச்ச செல்வா தான் பொருத்தமாக இருப்பான். அதை விட்டுட்டு இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கையில் இருக்கிற மொத்த சந்தோஷமும் இல்லாமல் போயிடும். அதெல்லாம் தெரிஞ்சு நான் எப்படி இதுக்கு சம்மதிப்பேன்? உனக்கு வேணால் ஹரிஷ் முக்கியமாக இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் யாரோ ஒருத்தன் தான். அவனுக்காக என் பொண்ணு வாழ்க்கை நாசமாக போகிறத என்னால் அனுமதிக்க முடியாது. என்ன ஆனாலும் இதை செய்ய விட மாட்டேன் என்று அவர் பிடிவாதமாய் கூற, அப்பா, ஹரிஷை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அவங்ககிட்ட இருக்கிற திறமையை வச்சு நம்ம பிஸ்னஸை இன்னும் பல மடங்கு நம்ம பெருசு பண்ணலாம். அதெல்லாம் யோசிச்சு தான் இப்போ அவனை காப்பாற்றி ஆகணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் என்று அவள் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உன் வாழ்க்கையே இல்லாமல் போனதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் பெருசு பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்? ஒருவேளை இதுதான் எனக்கு முக்கியம்னு நினச்சிருந்தா நான் அன்றைக்கே இந்த கல்யாணத்தை நடத்தியிருப்பேன்ல. எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமும் நீயே இதை புரிஞ்சிக்காமல் கேட்குற, எல்லாம் என் தப்பு தான். இந்த மாதிரி ஒரு வழி இருக்குன்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கவே கூடாது என்று அவர் பேசிக்கொண்டே போக, அக்ஷரா தன் முடிவில் பிடிவாதமாக இருந்தாள். இப்போ எதுக்காக அந்த ஹரிஷ்காக நீ இவ்வளோ பண்ண நினைக்கிற? அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. எந்த சூழ்நிலையிலையும் அவனால் உனக்கு எந்த நல்லதும் நடக்க போகிறதில்ல. அதையே நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற என்று கேட்க, இதே விஷயத்தை தான் அன்னைக்கு என் தாத்தா என் அம்மா கிட்ட சொன்னாங்க. என் அம்மா என் தாத்தா பேச்சை கேட்டிருந்தா இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியுமா என்ற கேள்வியோடு அவள் நிறுத்த, அதிர்ச்சியாய் அவளை பார்த்தார் உமாநாத். ஆனால் ஒரு தந்தையாக உமாநாத்தால் அதற்கு சரி என்று கூற முடியவில்லை. அதிலும் அவள் திருமணம் செய்து கொள்ளப் போகும் அந்த நபரை பற்றி நன்றாகவே அறிந்தவர் தன் மகளின் வாழ்க்கையை யாரோ ஒருவனுக்காக அடமானம் வைக்க அவர் தயாராக இல்லை. என்ன சொன்னாலும் சரி, நான் இதுக்கு ஒத்துக்கவே போகிறதில்ல. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, நான் விடவே மாட்டேன் என்று பிடிவாதமாக மறுத்து விட்டார். இதே மாதிரி தான் அன்றைக்கி என் தாத்தாவும் சொன்னார். என் அம்மாவை அவங்கள கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு எவ்வளவோ தடுத்தார், ஆனால் அவங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒருவேளை தாத்தா சொன்னதை என் அம்மா அன்றைக்கி கேட்டிருந்தா இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்காந்து பேசியிருக்க முடியாது. அது தெரியும் தானே என்று அவள் கேட்க, கைகளை இறுக்கமாக மூடி அவளை பார்த்து அவரின் மனதில் பெரும் வலி எழுந்தது. தன் மனைவியின் ஞாபகம் வேறு வந்ததில் இன்னும் துவண்டு போனார். இன்று போல் அன்று பெரிய பிஸ்னஸ் மேனாக உமாநாத் இல்லை. இருந்தும் அக்ஷராவின் அம்மா அவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். திருமணத்தின் போது அக்ஷராவின் தாத்தா எவ்வளவோ முயன்றும் உமாநாத்தை திருமணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதமாக இருந்து விட்டதால் வேறு வழியில்லாமல் தான் அந்த திருமணம் நடந்தது. மனைவியின் வரவிற்கு பிறகுதான் உமாநாத் பிஸ்னஸில் நன்முறையில் செயல்பட்டது, சம்பாதித்தது, இப்போது இருக்கும் பெயர் புகழை அடைந்தது எல்லாமே. ஆனால் மனைவி இறந்த பிறகு எவ்வளவு முறை பலர் வேறு கல்யாணத்தை பற்றி பேசிய பொழுதும் முடியவே முடியாதென்று மறுத்துவிட்டார். இறந்த அம்மாவின் மேல் தாங்கள் வைத்திருக்கும் காதல் உண்மை என்றால் நான் ஹரிஷ் மீது காட்டும் அன்பு மட்டும் எப்படி பொய்யாகும் என்பதே இப்போது அவளுடைய கேள்வி. அவள் எந்த அளவிற்கு மனதளவில் தயாராகி விட்டாள் என்று புரிந்து கொண்ட உமாநாத்தால் இதற்கு மேல் அவளை தடுக்க முடியும் என்று தோன்றவில்லை. ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டவர், உன்னோட முடிவென்னவோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பாரு, இதுக்கு மேலே உன்னை ஸ்டாப் பண்ண முடியும்னு எனக்கு தோணலை என்று அவர் சொல்ல, சத்தியமாக உங்களை காயப்படுத்தணுன்னோ அம்மா பேரை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்தணும்னோ நான் நினைக்கல. ஆனால் நான் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கேன்னு உங்களுக்கு புரிய வைக்க வேற எந்த வழியும் எனக்கு தெரியல. ஹரிஷுக்கு மட்டும் ஏதாவது ஆனால் காலம் முழுக்க அந்த குற்ற உணர்ச்சியோடு என்னால் வாழ முடியாது. அதுக்கு பதிலாக இந்த வாழ்க்கையை என்னால் வாழ முடியும். அதனால தான் இவ்வளோ பிடிவாதமாக சொல்கிறேன் என்று தன் நிலையை தெளிவாக உணர்த்தினாள் அவள். இது வரைக்கும் உங்ககிட்ட பிடிவாதமாக நான் எதையுமே கேட்டதில்லை, முதல் முறையாக கேட்குறேன். தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லிடாதீங்க என்று கண்ணீரோடு நின்ற மகளின் தலையை வருடி கொடுத்த உமாநாத் ஏதோ பேச வர அதற்குள் அவரது ஃபோன் அலறியது. ஃபோனை எடுத்து காதில் வைத்து கொண்டே அங்கிருந்து நகர்ந்து விட்டார். அக்ஷரா அப்படியே அமர்ந்திருந்தாள். 2 நாட்கள் கடந்து இருந்த நிலையில் ஹரிஷை பற்றி எந்த தகவலும் வெளியில் வரவில்லை, அவனும் வெளியில் வரவில்லை. அதனால் ஹரிஷ் உயிரோடு தான் இருக்கிறானா என்ற சந்தேகம் பலருக்கும் எழுந்தது. இன்னும் சில இடங்களில் ஹரிஷ் உயிரோடு இல்லை என்று கூட தகவல் பரவ ஆரம்பித்தது. ஆனால் அதை கேட்ட யாராலும் அதற்கு மறுப்பு தெரிவிக்க முடியவில்லை. உண்மையில் ஹரிஷ் இருக்கிறானா இல்லையா என்று யாருக்கும் தெரியாத பொழுது அவன் இருக்கிறான் என்று எப்படி சண்டையிட முடியும்? நாட்கள் வாரமாக மாறியது. ஒரு வாரம் கடந்த நிலையிலும் அதே நிலைமைதான் நீடித்தது. இன்னொரு பக்கம் ராஜேந்திரன் குடும்பம் பிசினஸில் பெரும் அடிகளை சந்தித்தது.
அவர்களோடு பிசினஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருந்தவர்கள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக பார்ட்னர்ஷிப்பை கேன்சல் செய்ய வேண்டும் என்று வந்து நின்றனர். எவ்வளவு முயன்றும் யாரையும் சமாதானம் செய்ய முடியவில்லை. அவர்களது திடீர் முடிவிற்கான காரணத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்படியே சென்றால் பிசினஸ் மொத்தமாக போய்விடும் என்ற நிலைக்கு வந்துவிட்டது ராஜேஸ்வரன் குடும்பம். ராஜேஸ்வரன் குடும்பத்தை பற்றி வெளியான செய்திகளின் காரணமாக பங்குச்சந்தையில் அவர்களது முதலீடெல்லாம் குறைய ஆரம்பித்தது. அதைத்தான் இப்போது வரை சரி செய்ய முடியாமல் மொத்த குடும்பமும் திண்டாடி கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அக்ஷரா செழியன் என்ற ஒருவரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்னும் செய்தியும் நியூஸ் பேப்பர்களில் காட்டு தீ போல் பரவ ஆரம்பித்தது. அனைவரும் ஹரிஷை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்க ஒரு மாடி வீட்டில் அவனை ஒரு படுக்கையில் படுக்க வைத்திருந்த ருத்ரவேந்தர் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அந்த இரவு வானம் அவருக்கு எதையும் காட்டவில்லை. இருந்தும் அவரால் பார்வையை அங்கிருந்து நகர்த்தவும் முடியவில்லை. இருண்டிருந்த வானத்தை வெகுநேரம் பார்த்து கொண்டிருந்தவர் ஹரிஷிடம் ஏதோ அசைவு தெரிய அவனை திரும்பி பார்த்து, இன்னும் கொஞ்சம் நீ பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். உடம்பு மொத்தமாக சரி பண்ணுறதுக்கான மருந்தை நான் தயார் பண்ணிட்டேன். நீ இன்னும் கொஞ்சம் அந்த வலியெல்லாம் பொறுத்துக்கிட்டா போதும், எல்லாமே சரியாக போயிடும். இல்லை, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போயிடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாரு என்று அவனிடம் சொல்லிக்கொண்டே தான் தயாரித்து வைத்திருந்த மாத்திரையை எடுத்துச் சென்றவர் அவனுக்கு அதை புகட்டினார். அதை சாப்பிட்டவுடன் ஹரிஷ் உடலில் நிறைய மாற்றங்கள். ஆங்காங்கே அடியால் சுன்றி போயிருந்த உடல் மீண்டும் சீராய் மாற ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாய் பழைய தோற்றத்திற்கே வந்து விட்டான் ஹரிஷ். அதேபோல் தனது வீட்டில் அமர்ந்து அதே வானத்தை தான் பார்த்து கொண்டிருந்தாள் அக்ஷரா. அவள் முடிவில் பிடிவாதமாக இருந்த காரணத்தினால் அவளுக்கும் செழியனுக்கும் திருமணம் செய்ய அனைத்து ஏற்பாடுகளும் ஆரம்பமானது. ஏற்கனவே உமாநாத் செய்திருந்த காரியத்தை பற்றியெல்லாம் செழியன் குடும்பத்தில் யாரும் எதுவும் கேட்கவில்லை. அவனுக்கு திருமணமானால் போதும் என்று நினைத்து விட்டனரோ என்னவோ. மாத்திரை வேண்டும், அதற்கு பதிலாக திருமணம் என்று அக்ஷரா தெளிவாகத்தான் பேசியிருந்தாள். அவர்களும் அவள் கேட்ட மாத்திரையை கொடுத்து விட்டனர். அதை வாங்கிய பிறகுதான் இப்போது பெரும் பிரச்சனை ஒன்று அவளுக்கு நினைவு வந்தது. ஹரிஷுக்காக அனைத்தையும் செய்து விட்டாயிற்று. ஆனால் ஹரிஷ் எங்கே இருக்கிறான் என்றே தெரியவில்லை. எப்படி இந்த மாத்திரையை அவனிடம் கொண்டு சேர்ப்பது என்பதுதான் இப்போது அவளுக்கு தெரியாத ஒரே விஷயம். அதை பற்றி யோசித்து கொண்டுதான் ஜன்னல் வழியே பார்த்து கொண்டிருந்தாள். கையில் இந்த மாத்திரையை வச்சுக்கிட்டு நான் இருக்கேன், நீ எங்கே இருக்க? உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இங்கே எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டேன். ஆனால் நீ எங்கே இருக்கன்னு தெரியாமல் நான் எப்படி உன்னை காப்பாற்ற முடியும்? தயவு செஞ்சு நீ எங்கே இருக்கன்னு எனக்கு ஏதாச்சும் தெரியப்படுத்து என்று தனியாக பேசி கொண்டிருந்தாள். இவை அனைத்தையும் கதவின் ஓரம் நின்று பார்த்து கொண்டிருந்தார் உமாநாத். ஹரீஷ், எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலின்னு உனக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. என்னோட பொண்ணு உன்னை காப்பாற்றுறதுக்காக மொத்த வாழ்க்கையும் அழிக்க தயாராயிட்டா. சந்தோஷத்துக்காக வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷமே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா. அவள் இந்த அளவுக்கு உனக்காக செய்ய நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியல என்று ஒரு பக்கம் சாதாரணமான முகத்தோடு சொன்னாலும் இன்னொரு பக்கம் கைகள் இறுக்கமாக மூடிக்கொண்டு பல்லை கடித்தபடி அங்கிருந்து சென்றார். அதே நேரம் இங்கு அபார்ட்மெண்ட்டில் ஹரிஷை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தார் ருத்ரவேந்தர். அவன் இன்னும் கண் முழிக்கவில்லை. அவனுக்கு சுயநினைவு வரவில்லைதான். ஆனால் அவர் கொடுத்த மருந்து அவனுக்கு நன்றாகவே வேலை செய்தது. உடலில் இருக்கும் காயங்கள் சரியாவதை அவரால் பார்க்க முடிந்தது. நிச்சயமாக மீண்டும் கண் விழித்து விடுவான் என்ற நம்பிக்கையும் வந்தது. இப்படியாக இன்னொரு வாரமும் சென்றிருக்க ஹரிஷை பார்க்காமல் அவனை பற்றி எதுவும் தெரிந்து கொள்ளாமல் சந்தனாதான் மிகவும் நொந்து தொலைந்து போயிருந்தாள். ஒரு பக்கம் யாரிடம் சென்று என்ன கேட்பது என்று தெரியவில்லை. இன்னொரு பக்கம் அவனுக்கு ஏதாவது ஆகியிருக்க வேண்டும் என்று 24 மணி நேரமும் பேசிக்கொண்டே இருக்கும் அம்மா என்று கவலையில் சோர்ந்த முகத்துடன் எழுந்து வந்தவள் டைனிங் டேபிள் அருகே வர அங்கு கண்ட காட்சியில் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். ஹரிஷ் தான் அங்கு நின்று கொண்டிருந்தான். வழக்கம் போல அனைவரும் சாப்பிடுவதற்கு டேபிளை அரேஞ்ச் செய்து கொண்டிருந்தான். தட்டை எடுத்து வைப்பது, அதற்கு அருகில் சாப்பிடும் ஸ்பூனை எடுத்து வைப்பது என்று அவன் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்க தான் காண்பது நிஜமா இல்லை பொய்யா என்று தெரியாமல் குழம்பி போன சந்தனா நிற்க முடியாமல் அருகில் இருந்த நாற்காலியை பிடித்து கொண்டு நின்று முன்னால் பார்த்தாள். அந்த அதிர்ச்சியிலேயே சில நொடிகள் கடக்க வேகமாக அவனை நோக்கி ஓடியவள், ஹரிஷ், நீ வந்துட்டியா ஹரிஷ் என்று அவனிடம் ஓடி அவனை இறுக்கி அணைத்து கொண்டு அழ ஆரம்பித்தாள். நீ எங்கே போன ஹரிஷ்? நீ இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? 2 வாரமாக எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலை. உன்னை நினச்சி நான் பயந்துருப்பேன் கூடவோ உனக்கு தோணலை என்று குறைபட்டு கொண்டவள் அவனை விட்டு நகரவே இல்லை. சோர்ந்து போன ஒரு புன்னகையை உதிர்த்த ஹரிஷ் மெதுவாக அவள் முதுகை வருடி கொடுத்து, ஒன்றும் இல்லை சந்தனா, இப்போ எதுக்காக இவ்வளோ அழுகுற? எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே எதை பற்றியும் யோசிக்காத என்று அவளை சமாதானம் செய்தவன் 2-3 நாட்களுக்கு முன்னாலேயே கண் விழித்து விட்டான். ஆனால் மருந்து எப்படி வேலை செய்கிறது என்று முழுமையாக பார்த்த பின்தான் அவனை அனுப்ப முடியும் என்று ருத்ரவேந்தர் தீர்மானமாக கூறிவிட சந்தனாவை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை தனக்குள்ளேயே அடக்கியபடி அவளை பார்க்கும் நாளுக்காக காத்து கொண்டிருந்தவன் ஒரு வழியாக இப்போது அவளை தேடி வந்துவிட்டான். தன் வேதனைகள் அனைத்தையும் ஒரே மூச்சாக அழுது தீர்த்த சந்தனா மெதுவாக அவனை விட்டு விலகி ஹரிஷின் முகத்தை பார்த்தாள்.
நீ அக்ஷராவை பார்த்தியா ஹரிஷ்? அவள் தான் உன்னை காப்பாற்றினாளா? உனக்காக மாத்திரெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்னா அவள் கொடுத்த மருந்தால் தான் நீ சரியாகி திரும்பி வந்திருக்கியா என்று கேட்க ஹரிஷ் அவளை புரியாமல் பார்த்து, என்ன சொல்கிற? அக்ஷராவா? நான் அக்ஷராவை பார்க்கவே இல்லையே. என்னை சரி பண்ணது எல்லாமே என்னோட மென்டார் தான். அவர் தான் எனக்காக தேவையான மாத்திரெல்லாம் கொண்டு வந்து எனக்கு கொடுத்து என்னை இவ்வளோ நாள் கூட வச்சு பார்த்துக்கிட்டு என்னை சரி பண்ணி அனுப்பியிருக்காரு. அக்ஷரா எங்கே வந்தா? நான் அவளை எங்கேயுமே பார்க்கலையே என்று சொன்னவன் கண் விழித்த நாளிலிருந்து இப்போது வரை ஃபோனை எடுத்து பார்க்கவே இல்லை. நியூஸ் பேப்பர்களையும் எடுத்து பார்க்கவில்லை. தன்னை பற்றி மட்டுமே சிந்தித்தால் மட்டும்தான் சீக்கிரம் குணமாக முடியும் என்று ருத்ரவேந்தர் கூறியிருந்ததால் மற்ற செய்திகளை உள்வாங்கிக் கொள்ளக்கூடாது. அதனால்தான் அக்ஷயா பற்றிய விஷயங்கள் எதுவும் அவனுக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்போது அவனது பதிலில் அதிர்ச்சி அடைந்த சந்தனா, என்ன சொல்கிற ஹரிஷ்? உனக்காக அவள் என்னெல்லாம் பண்ணியிருக்கா தெரியுமா? நீ எதுவுமே தெரியலன்னு சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியல என்று சொல்ல, நான் உண்மையை தான் சொல்கிறேன் சந்தனா, நான் அவளை பார்க்கவே இல்லை. நீ சொல்கிற எதுவும் எனக்கு தான் புரியல என்று சொல்ல, என்ன உனக்கு புரியல? அக்ஷரா உனக்காக என்ன பண்ணியிருக்கா தெரியுமா என்று கேட்டவள் உமாநாத் தன்னை சந்திக்க வந்ததை பற்றி நினைத்து பார்த்தாள். அக்ஷராவின் திருமணம் நிச்சயமான பிறகு சந்தனாவை சந்திக்க அவர் வந்திருந்தார். ஏற்கனவே சோர்ந்து போயிருந்த சந்தனாவிடம் பேச்சை வளர்க்க விரும்பாதவர் அக்ஷரா திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் அந்த திருமணம் ஹரிஷுக்காக மட்டுமே நடக்கிறது என்றும் அவனுக்கு தேவையான மாத்திரைகளை வாங்கத்தான் இந்த திருமணம் என்றும் உண்மை அனைத்தையும் சந்தனாவிடம் கூறியவர், நீ கவலைப்படாதம்மா, என் பொண்ணு வாழ்க்கை என்னானா என்ன, உன் புருஷன் பத்திரமா திரும்ப வந்துடுவான் என்று தன் ஆதங்கத்தையும் கொட்டிவிட்டு அங்கிருந்து சென்றார். இப்போது அதை நினைத்து பார்த்துவிட்டு, உன்னை காப்பாற்றுறதுக்காக அந்த செளியனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவள் தயாராயிட்டா. உனக்கு தேவையான மாத்திரை அவங்க கிட்ட இருக்குன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அவன் அந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சிருக்கிறதா அவங்க அப்பா சொன்னார் என்று அனைத்தையும் அவனிடம் சொன்னவள், ஹரிஷ் நீ உடனே போய் அக்ஷரா எங்கே இருக்கான்னு பாரு. உன்னை காப்பாற்றுறதுக்காக அவள் வாழ்க்கையவே பணயம் வச்சிருக்கா. அந்த மாத்திரைக்காக தான் இது எல்லாமே பண்ணான். ஆனால் அந்த மாத்திரை உனக்கு உதவி பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும்போது அவள் வாழ்க்கையே வீணாக போகுது. தயவு செஞ்சு அவளை காப்பாற்று என்று அனைத்தையும் எடுத்து சொன்னவள் ஹரிஷை சென்று அக்ஷராவை காப்பாற்ற கூறினாள். அக்ஷராவிற்கு ஹரிஷ் மீது ஒரு ஈர்ப்பு உள்ளதென்று சந்தனாவிற்கு நன்றாகவே தெரியும். அந்த ஈர்ப்பின் காரணமாகத்தான் தன் கணவனுக்காக இவ்வளவு பெரிய வேலையை அவள் செய்ய துணிந்திருக்கிறாள் என்பதும் தெரியும். ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு மனைவியாக அவளை ஏற்றுக்கொள்ள முடியாத பொழுதும் அவள் வாழ்க்கை என்ன ஆனால் எனக்கென்ன என்று சந்தனாவால் நினைக்க முடியவில்லை. அதனால்தான் சென்று அவளை காப்பாற்ற கெஞ்சுகிறாள். என்ன சொல்ற நீ? இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? அக்ஷரா எதுக்காக இப்படிலாம் பண்ணா என்று ஏதேதோ கேள்வி கேட்ட ஹரிஷுக்கு ஒன்றுமே புரியவில்லை. தன்னை காப்பாற்ற அக்ஷரா ஏன் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று குழம்பி போனான். அன்னைக்கு உன்னோட மென்டர் கூட்டிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் உனக்கு என்ன ஆச்சு? நீ என்ன பண்ற? நீ எப்படி இருக்கான்னு எதுவுமே தெரியல. ஜீவாவும் உன்னை கண்டுபிடிக்க நிறைய முயற்சி பண்ணான். அப்போதான் உன்னை காப்பாற்றுறதுக்கு தேவையான மருந்து அந்த செலியன் ஃபேமிலி கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சது. அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணான் என்று ஆரம்பத்திலிருந்து நடந்த அனைத்தையும் சொல்ல, அப்போதுதான் அனைத்தும் ஹரிஷுக்கு புரிந்தது. எனக்காக தான் இதெல்லாம் பண்ணாளா என்று மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக கேட்டான். சந்தனா அதற்கு ஆமாம் என்று சொன்னவுடன், என்ன இருந்தாலும் என்னால் ஒருத்தர் வாழ்க்கை வீணாக போகிறத பார்த்துட்டு இருக்க முடியாது. அதான் சரியாகி திரும்ப வந்துட்டேனே. அவள் எதுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும்? உடனே போய் அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறேன். நீ எதை பற்றியும் யோசிச்சு கவலைப்படாமல் தைரியமாரு. நான் வேலையை முடிச்சுட்டு திரும்ப வந்துடுறேன் என்று சொன்னவன் வீட்டிலிருந்து கிளம்பி நேராக உமாநாத் வீட்டை நோக்கி தான் சென்றான். வெளியில் இன்னும் சிறிதாய் மழை தூறல்கள் விழுந்த வண்ணமே இருந்தது. அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் அவள் வீட்டை அடைந்தவன் காலிங் பெல்லை அழுத்தினான். கதவை திறந்தார் உமாநாத். அக்ஷராவின் வீட்டு கதவை தட்டிய ஹரிஷ் உமாநாத் வந்து கதவை திறக்கவும், அக்ஷரா இல்லையா என்று அவசரத்துடன் கேட்டான். அதற்கு நேரடியாக பதில் சொல்லாத உமாநாத், ஒரு வழியா நீ குணமாய் வந்துட்ட போல என்று ஒரு மாதிரி குரலில் சொல்ல, சார் அதை பற்றி அப்புறமா பேசலாம், முதல்ல அக்ஷரா எங்கன்னு சொல்லுங்க. ஹரிஷ் பதட்டத்துடன் கேட்டான். விஷயம் தெரியாமல் நீ இங்கே வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். என் பொண்ணு உனக்காக அவரோட வாழ்க்கையவே தியாகம் செய்ய போறா. உமாநாத் விரக்தியான முகத்துடன் பேசினார். அதுக்கு அவசியமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். தயவு செஞ்சு அக்ஷராவை கொஞ்சம் கூப்பிடுங்க. ஹரிஷ் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமை இழந்து கொண்டு இருந்தான். அவனுடைய பரிதவிப்பை பார்த்து யோசனையுடன் முகத்தை சுளித்த உமாநாத், நீ ஆல்ரெடி ரொம்ப லேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஹரிஷ். செடியனோட ஃபேமிலி நேற்றே அக்ஷராவை இங்கேருந்து மும்பைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே தான் அவங்களோட கல்யாணம் நடக்க போகுது என்று உணர்ச்சியற்ற குரலில் கூறினார். என்ன சொல்கிறீங்க சார்? உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்கள் போகலையா? ஹரிஷ் குழப்பத்துடன் கேட்க, இல்லை, ஃபர்ஸ்ட் இந்த கல்யாணத்துலேயே எனக்கு விருப்பம் இல்லை. என் பொண்ணோட பிடிவாதத்துக்காக தான் இந்த கல்யாணமே நடக்குது. அதனால் எனக்கு அங்கே போகவே விருப்பம் இல்லை. தான் கண்ணு முன்னாடியே பொண்ணோட வாழ்க்கை வீணாக போகிறத எந்த அப்பாவால் தான் பார்த்துட்டு இருக்க முடியும் என்று ஒரு பெரும் மூச்சுடன் சொன்ன உமாநாத், அப்புறம் உனக்காக என் பொண்ணு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போயிருக்கா என்று தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு பேப்பரை எடுத்து ஹரிஷிடம் கொடுத்தார். அதை வாங்கி திறந்த ஹரிஷின் கைகள் லேசாக நடுங்கியது. அதில், ஹரிஷ், இந்த லெட்டரை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை.
நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் நல்லா இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எப்படி இருந்தாலும் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதை நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் உயிரை காப்பாற்றுற ஒரு டேப்லெட்டுக்கு ஈடாக நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறதுக்கு சம்மதித்தேன். இப்போ என் கையில் டேப்லெட் இருக்குது. ஆனால் துரதிருஷ்டவசமாக நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல என்று எழுதியிருந்த இடத்தில் இருந்த எழுத்துக்கள் நீர்பட்டு கலைந்திருக்க, இதை எழுதும்போதே அவள் அழுதிருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான் ஹரிஷ். அந்த கடிதம் தொடர்ந்தது. நான் ஏன் இதை செஞ்சேன்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கலாம். என்னோட ஒரே வருத்தம் என்னென்னா, இதை நேரில் சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. உண்மையை சொல்லணுன்னா, நான் உங்களை தப்பான நேரத்தில் காதலிச்சிட்டேன். ஆனால் என்னால் அதை செய்யாமல் இருக்க முடியல. எல்லோரும் உங்களை பற்றி எதேதோ சொன்னாலும் என்னோட பார்வையில் நீங்கள் ஒரு திறமையான, அன்பான, சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன்னு நான் உணர்ந்திருக்கேன். உங்களோட இருக்கும்போது நான் ரொம்ப சேஃப்டியாக ஃபீல் பண்ணுவேன். நீங்கள் ஒருத்தரை நேசிச்சா அவங்களுக்காக எந்த அளவுக்கு வேணாலும் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கீங்க. உங்கள் கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்கவும் நீங்கள் யோசிக்கிறதே இல்லை. ஒருவேளை நீங்கள் என்னை முட்டாள்னு கூட நினைக்கலாம். ஆனால் நீங்கள் எத்தனையோ தடவை என்னோட உயிரை காப்பாற்றிருக்கீங்க. பதிலுக்கு இந்த முறை உங்களோட உயிரை காப்பாற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கும் போது எப்படி என்னால் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அதான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு இந்த முடிவு எடுத்துட்டேன். அக்ஷரா உணர்வு பூர்வமாக எழுதியிருந்ததை பார்த்த ஹரிஷின் கண்கள் கலங்கியது. வேகமாக அதை துடைத்து கொண்டவன் அந்த லெட்டரின் கடைசி பகுதியை படித்தான். ஹரிஷ், எந்த சுச்சுவேஷன்லையும் நீங்கள் உடஞ்சி போயிடக்கூடாது. நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க. இதுக்கு பதிலுக்கு நான் உங்ககிட்ட எதையுமே கேட்க மாட்டேன். உங்கள் காதல் உட்பட. உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே சந்தனா இருக்கா. நீங்கள் அவளை எந்த அளவுக்கு காதலிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் கண்ணில் அதை நான் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். சந்தனாவுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்துருக்க கூடாதான்னு. ஆனால் இந்த ஜென்மத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களும் சந்தனாவும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தருன்றது ஏற்கனவே முடிவான ஒன்று. அது புரிஞ்சதுக்கப்புறம் என்னை நான் திருத்திக்க முயற்சி பண்ணேன். ஆனால் சரி, இப்போ அதை பற்றிலாம் பேசி என்ன பிரயோஜனம்? மொத்தத்தில் இன்னொருத்தரோட கல்யாண வாழ்க்கையை அழித்து குடும்பத்தை பிரிக்க எனக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் என்னோட இந்த முடிவை நினச்சி நீங்கள் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகாதீங்க. ஏன்னா இது என்னோடய சுய அறிவோடு நான் தெளிவாக யோசித்து எடுத்த முடிவு தான். அப்புறம் இதுக்கு மேலே உங்களை நீங்களே நல்லா பார்த்துக்குவீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. எப்பவும் சந்தனா கூட சந்தோஷமாக வாழுங்க. அவ்வளோதான் என்னோட ஆசை. அன்பு அக்ஷரா என்று முடிக்கப்பட்டு இருக்க, அதை படித்த ஹரிஷ் தன்னுடைய இதயத்தில் யாரோ ஒரு பாறாங்கல்லை தூக்கி வைத்ததை போல உணர்ந்தான். அக்ஷராவிற்கு அவன் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கிறது என்று ஹரிஷுக்கு தெரியும். அதை ஒரு இன்ஃபாக்சுவேஷன் என்று மட்டும்தான் நினைத்தான். அவளுடைய வாழ்க்கையில் அவளை நேசிக்கும் ஒருவன் வரும்போது தன்னை பற்றிய நினைப்பை மறந்து விடுவாள் என்று நினைத்த ஹரிஷ், செல்வா கூட அவளுக்கு பொருத்தமாக இருப்பதாக யோசித்தான். முதலில் செல்வா ஒரு மாதிரி திமிராக நடந்து கொண்டாலும் தான் செய்தது தப்பென்று உணர்ந்த பிறகு அவன் அதை மாற்றிக்கொண்ட விதம் ஹரிஷுக்கு பிடித்திருந்தது. அக்ஷரா கூட அப்படித்தான். ஆனால் அவள் தன்னுடைய ஒன் சைட் லவ்வுக்காக இந்த அளவுக்கு போவாள் என்று ஹரிஷ் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. இப்போதும் அவனுக்கு அக்ஷராவின் மீது காதல் எல்லாம் வந்துவிடவில்லை. ஆனால் அவனை நேசிக்கும் அந்த குறுகிய வட்டத்தில் இருக்கும் நபர்களில் அவளும் ஒருத்தி. தன் மீதான ஈர்ப்பு பற்றி முன்னாடியே அவளிடம் பேசி புரிய வைத்திருக்க வேண்டும் என்று வருத்தப்பட்டவனுக்கு அடுத்து என்ன செய்வதென்று புரியவில்லை. என்னோட அந்த முட்டாள் மக மற்ற எல்லா விஷயங்களையும் ரொம்ப புத்திசாலி. அவளோட ஒரே பலவீனம் அவள் அம்மா மாதிரியே இழகன மனசு இருக்கிறது தான். அவள் ஒருத்தனை காதலிச்சிட்டா அவனுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கா. அதுக்காக கடைசியில் அவள் வாழ்க்கையவே விட்டு கொடுத்துட்டா. வேதனையுடன் கூறிய உமாநாத்தின் கண்கள் திடீரென உளிர்ந்தது. ஹரிஷ், அவளோட லெட்டரை படிக்கும்போது தெரிஞ்ச உன்னோட ரியாக்ஷனை பார்த்தா நீயும் அவன் மேலே அக்கறை வச்சிருக்கேன்னு தான் தோணுது. நீயே அவளுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தக்கூடாது. செழியனோட ஃபேமிலி ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஆனால் அந்த செழியன் ரொம்ப மோசமானவன். என் பொண்ணு தெரிஞ்சே போய் அந்த கிணத்துல குதிக்கிறா. கல்யாணத்துக்கு இன்னும் 2 வாரம் இருக்குது. நீ எப்படியாவது மும்பைக்கு போய் அவங்க கிட்ட இருந்து அக்ஷராவை மீட்டு கூட்டிகிட்டு வரணும். நீ அந்த டேப்லெட்டை வாங்காததுனால இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். என்ன சொல்கிற? உமாநாத் நம்பிக்கையுடன் கூற, கவலைப்படாதீங்க சார், நான் அக்ஷராவை கண்டிப்பாக காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவேன் என்ற ஹரிஷின் கண்கள் உறுதியால் நிரம்பி இருந்தது. அந்த லெட்டரை கவனமாக மடித்து தன்னுடைய பாக்கெட்டில் வைத்து கொண்டான். அவனுக்கு அது ஒரு பொக்கிஷம் போன்றது. உமாநாத்திடம் விடை பெற்று அந்த வீட்டை விட்டு வெளியே வந்த ஹரிஷ் அவனுடைய ஃபோனை எடுத்து ஸ்ரீதரை அழைத்தான். 2வது ரிங்கிலேயே ஃபோனை எடுத்த ஸ்ரீதர், சொல்லுங்கள் சார், என்ன செய்யணும் என்று கேட்டான். செழியன் ஃபேமிலியை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? நேரடியாக விஷயத்திற்கு வந்த ஹரிஷ் செழியன் குடும்பத்தின் கம்பெனி பெயரையும் கூறினான். செழியன் ஃபேமிலி மும்பையிலே ரொம்ப பெரிய பணக்காரங்க. அவங்க பேக்ரவுண்ட் கிட்டத்தட்ட நரேந்திரன் குடும்பம் மாதிரி தான். அவங்க பேரில் பல கம்பெனி இருக்குது. ஆனால் அந்த வீட்டு பையனை பற்றி நான் சில ரூமர்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். அது அவ்வளோ ஒன்றும் நல்ல விஷயங்கள் இல்லை. திடீர்னு ஏன் சார் அவங்கள பற்றி கேட்குறீங்க? சுருக்கமாக விளக்கிய ஸ்ரீதர் கடைசியில் குழப்பத்துடன் கேட்டான். அந்த செழியனோட பேக்ரவுண்டை அழிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? ஹரிஷின் கேள்வி சட்டென்று வந்து விழ ஸ்ரீதர் திகைத்தான்.
பின்பு தன்னை சுதாரித்து கொண்டவன், சார் நீங்கள் என்ன சொன்னீங்க என்று மீண்டும் சந்தேகத்துடன் கேட்க, உனக்கு நான் திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணணுமா ஸ்ரீதர்? ஹரீஷின் குரல் கடுமையாக வெளிவந்தது. அதன் பிறகு ஸ்ரீதருக்கு வேறு எதுவும் சொல்லும் தைரியம் இல்லை. 2 நாள் என்று மட்டும் மெதுவான குரலில் கூறினான். சரி, நான் அடுத்து ஃபோன் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன், ஓகேவா? சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்தவன், அந்த செழியன் அக்ஷராவை கல்யாணம் பண்ணிக்க அவ்வளோ ஆசைப்படுறானா? அப்போ அவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல பரிசை நான் தந்து தான் ஆகணும் என தனக்குள் சொல்லிக்கொண்டான். அப்போது ஹரீஷின் ஃபோன் அடித்தது. அதில் நிக்கிதாவின் பெயர் தெரிய, என்ன விஷயம் நிக்கிதா என்று அரை மனதுடன் கேட்டான் ஹரீஷ். இப்போது அவனுடைய மனம் மொத்தமும் எப்படியாவது அக்ஷராவை காப்பாற்ற வேண்டும் என்பதில்தான் கவனம் செலுத்தியது. தான் அவளை காப்பாற்ற செல்வதற்குள் ஏதாவது நடந்துவிடுமோ என்று பயமாக வேறு இருந்தது. ஒரு வழியாக நீங்கள் ஃபோன் எடுத்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பாஸ். நம்மளோட கம்பெனி இப்போது எல்லா பக்கம் இருந்தும் கடுமையான சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அந்த யுவராஜ் மறுபடியும் நம்மளோட எல்லா ஸ்டார்ஸையும் அதிகமான பணம் கொடுத்து அவரோட பக்கம் இழுத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நிறைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் நம்ம கூட போட்டுக்கிட்ட கான்ட்ராக்ட்ஸை முன்னாடியே முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக நம்மளை கம்பல் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. இதை விட மோசமான விஷயம், நம்மளோட ஷேர் வேல்யூ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்பவே டவுன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கம்பெனி ரொம்ப மோசமாக ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்ம ஸ்டாஃப்ஸோட மன உறுதியும் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இது அவங்களோட வேலையிலையும் தெரியுது என்று அவர்களின் கம்பெனி நிலைமையை முடிந்தவரை தெளிவாக அவனுக்கு விளக்கி முடித்தாள். சரி, எனக்கு புரியுது. கம்பெனியோட கண்டிஷனை பற்றி நீங்கள் தொடர்ந்து எங்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் கூடி சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு வரேன் என்ற ஹரீஷ் கம்பெனியின் நிலைமையை நினைத்து கவலையுடன் முகத்தை சுளித்தான். இந்த நேரத்தில் நான் நிறைய விஷயங்களை சரி செய்யணும் போலையே, என்கிட்ட நேரம் வேறு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டவன் அடுத்து என்ன செய்வது என்று யோசித்தான். அந்த 7 ஸ்டார் ஹோட்டலில் உள்ள ஆடம்பரமான தனி ரூமில் கூட்டம் நிறைந்திருந்தது. 2 பெண்களுக்கு நடுவே உட்கார்ந்திருந்த யுவராஜ் தன் ஃபாரின் சிகரெட்டை புகைத்தபடி தன் முன்னால் இருந்தவர்களை அலட்சியமாக பார்த்தான். அவர்களுக்கு முன்னாடி இருந்த டேபிளில் விதவிதமான மதுபானங்கள் வைக்கப்பட்டு இருக்க எல்லோரும் சந்தோஷமாக அதை குடித்து கொண்டிருந்தனர். சென்னையில் இருக்கிற மீடியா கம்பெனிஸோட தலையெழுத்து கூடிய சீக்கிரத்தில் மாறப்போகுது. நம்பர் 1 இடத்துல இருக்கிற தியானா மீடியா கூடிய சீக்கிரமே அந்த இடத்துல இருந்து இறங்க போகுது. யுவராஜ் புகையை வளையம் வளையமாக ஊதியபடி உற்சாகமாக சொன்னான். அந்த ஹரீஷுக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும்! அவனுக்கு பெரிய இவன் நினப்பு. எப்படி பார்த்தாலும் என் முன்னாடி அவன் ஒரு சின்ன பையன்தான். அந்த ஃபங்க்ஷனில் என்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினான். அதுக்கு பதிலுக்கு நான் ஏதாவது கொடுக்க வேண்டாமா? அவன் யார் மேலே கை வச்சிருக்கான்னு கூடிய சீக்கிரத்திலேயே அவனுக்கு புரிய வைப்பேன். அவன் என் காலடியில் வந்து விழுற நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. ஆவேசத்துடன் கூறிய அவன் தன் முன்னால் இருந்த விஸ்கியை எடுத்து ஒரே மடக்கில் குடித்தான். ராஜ் மீடியா கார்பரேஷன் கூட யாராலும் போட்டி போட முடியாது. அதே டேபிளில் இருந்த யுவராஜின் கூட்டாளி ஒருவன் சத்தமாக கத்தினான். இப்படியே போனால் கூடிய சீக்கிரம் தியானா மீடியா திவால் நிலைமைக்கு போயிடும். அப்புறம் என்ன, நமக்கு ஒரே கொண்டாட்டம் தான். இன்னொருவன் தன் கிளாஸை உயர்த்தியபடி சந்தோஷமாக கூறினான். எனக்கு என்னமோ அந்த ஹரீஷை நினச்சா கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. யுவராஜ் கூற, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க பாஸ். ஹரீஷ் தியானா மீடியாவோட சிஓவாக இருக்கலாம், ஆனால் அவனுக்கு அவ்வளோ வர்த்தெல்லாம் கிடையாது. அன்றைக்கி ஏதோ நீங்கள் கொஞ்சம் அதிகமாக குடிச்சிருந்ததுனால அவன் ஈஸியாக அவங்கள அடிச்சிட்டான். இன்னொரு தடவை அந்த மாதிரி நடக்காது. நாங்களாம் அவங்க கூட இருக்கோம்ல, அவனை ஒரு கை பார்த்துடலாம் விடுங்க, யுவராஜின் கூட்டாளி உறுதி கூறினான். அப்புறம் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்படலையா? ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் நடந்த ஒரு காம்படிஷனில் அவனுக்கு ரொம்ப பலமாக அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டானா. இப்போ வரைக்கும் அவன் உயிரோடு இருக்கானா இல்லையாங்கிறது யாருக்குமே தெரியல. ரொம்ப நாளாக அவன் வெளியவே வரல. அநேகமாக அவன் இறந்துட்டான்னு தான் நினைக்கிறேன். அப்படி மட்டும் இருந்தால் நாம் நினச்சது ரொம்ப சுலபமாக நடந்துடும், மற்றொருவன் கிண்டலாக கூறினான். சென்னையின் முக்கியமான பணக்கார குடும்பங்களைச் சேர்ந்த தருதலை வாரிசுகள் சிலர் அங்கிருந்தார்கள். அவர்கள் அதை கேட்டு சத்தமாக சிரித்தனர். அப்படிலாம் அவன் ஈஸியாக சாகக்கூடாது. சப்போஸ் அவன் உயிர் பொழைச்சி திரும்பவும் என்கிட்ட மாட்டினானா அவனை சாகடிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு அணுவையும் சித்திரவதை பண்ணுவேன். அன்னைக்கு நான் பட்ட அவமானத்தில் பாதியாவது அவனுக்கு திரும்ப கொடுத்துடணும். யுவராஜ் கண்கள் சிவக்க வெறுப்புடன் கூறினான். யுவராஜ், உன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோ. நீ சொன்ன மாதிரி அவன் நம்ம கையில் கிடச்சதுக்கு அப்புறமா வச்சு செய்வோம். அப்புறம் நம்மளோட அக்ரிமெண்ட்டை மட்டும் மறந்துடாத. தியானா மீடியாவை இழுத்து மூடினதுக்கப்புறம் அந்த ரித்திகாவை என்னோட பர்சனல் அசிஸ்டண்ட்டாக நான் வச்சுக்கணும். அவருடைய கூட்டாளி இரட்டை அர்த்தத்தில் பேச யுவராஜின் முகத்தில் ஒரு எரிச்சல் வந்தது. அவளை நினச்சாவே எனக்கு கோபமாக வருதுடா. தியானா மீடியா இவ்வளோ நஷ்டத்தில் போனாலும், அங்கிருந்த எல்லா ஸ்டார்ஸையும் நம்மக்கிட்ட வந்துட்டாலும் அவள் மட்டும் இன்னும் பிடிவாதமாகவே இருக்கா. தியானா மீடியாங்கிற கப்பல் கடல்லையே கவுந்தாலும் அவள் அதை பிடிச்சிட்டு தொங்கிட்டு தான் இருப்பா போல இருக்கு. என்ன செஞ்சா அவள் அங்கிருந்து வருவான்னு தெரியல என்று கடுப்புடன் அவன் சொல்ல, ஃப்ரீயா விடு யுவராஜ். தியானா மீடியாவை மொத்தமாக ஒழிச்சு கட்டினதுக்கப்புறம் அவன் நம்மக்கிட்ட தான் வந்தாகணும். அப்போ அவன் நம்மக்கிட்ட வந்து வேலைக்காக கெஞ்சணும். நாம் 2 பேரும் அவளை மாற்றி மாற்றி பந்தாடி அந்த ரித்திகாவோட நிலைமையை இன்னும் மோசமாக மாற்றணும். ஒன்றை வேணான்னு சொன்னதுக்கு அதுதான் அவளுக்கு நாம் கொடுக்க போகிற பனிஷ்மெண்ட். மீண்டும் அந்த கூட்டாளி யுவராஜை சமாதானப்படுத்தினான். இருவரின் கண்களிலும் ரித்திகாவின் மீதான பேராசை தெரிந்தது.
கூடவே யுவராஜின் கண்களில் ஹரிஷை பழிவாங்க வேண்டும் என்ற வெறி மின்னியது. அதற்காக அவன் எந்த எல்லைக்கும் போக தயாராக இருந்தான். இப்போது ஹரிஷ் என்ன செய்ய போகிறான்? அக்ஷராவா? தியானா மீடியாவா? எதை முதலில் காப்பாற்றப் போகிறான்? யுவராஜும் அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து குடித்துவிட்டு ஹரிஷை பழிவாங்குவது பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அவர்கள் ரித்திகாவை பற்றி மோசமாக பேசத் தொடங்க, சாரி, இனி உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் என்று யுவராஜுக்கு பழக்கமான ஒரு குரல் கேட்டது. அனைவரும் அவர்கள் செய்து கொண்டிருந்ததை நிறுத்தியதால் அந்த ரூமே அமைதியாக மாறியது. யார் சொன்னது என்று தெரியாமல் எல்லோரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ள, யார் அதை சொன்னது? கோபத்துடன் கத்திய யுவராஜ் அந்த ரூமை சுற்றிலும் பார்த்தான். அவனுடைய மனதில் ஒரு உருவம் தோன்ற, அப்படி இருக்காதென்று தலையை குலுக்கிக் கொண்டான். அப்போது திடீரென்று அந்த கதவு படார் என்று உதைத்து திறக்கப்பட அங்கிருந்த எல்லோரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தனர். யுவராஜ், அன்னைக்கு பாத்ரூமில் என்ன நடந்துச்சுங்கிறத மறந்துட்டியா? அந்த ரூமுக்குள் நுழைந்த ஹரிஷ் எல்லோரையும் ஒரு முறை பார்த்தான். அதுவரை யுவராஜுக்கு ஆதரவாக பேசி அவனை ஏற்றிவிட்டு கொண்டிருந்த மற்ற பணக்காரர்கள் இப்போது பதட்டமடைந்தார்கள். அவர்களின் நெற்றியில் வியர்வை வழிய ஆரம்பித்தது. யுவராஜின் பார்ட்டியில் அவர்கள் கலந்து கொண்டிருப்பது தியானா மீடியாவின் வீழ்ச்சியில் அவர்களுக்கும் பங்கிருக்கிறது என்பதை உணர்த்துவது போல இருந்தது. இதனால் ஹரிஷின் கோபத்திற்கு ஆளாக நேரிடுமோ என்று அவர்கள் பயந்தார்கள். அவனை பற்றி அவர்களுக்கு முழுமையாக தெரியாவிட்டாலும் யுவராஜை புரட்டி எடுத்த விதத்திலும் அந்த காலேஜில் நடந்த போட்டியின் மூலமாகவும் ஹரிஷின் சண்டைத்திறன் பற்றிய வதந்திகள் காற்றில் பரவியிருந்தது. அது அவர்களுடைய காதுக்கும் எட்டியிருக்க அந்த பயம் அவர்களுடைய கண்களில் தெரிந்தது. இது யாருன்னு உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? தியானா மீடியாவோட CEO. ஒரு வழியா அவரோட கல்லறையிலிருந்து உயிர் தெழுந்து வந்துட்டார் போல இருக்கு என யுவராஜ் நக்கலாக கூற, இவன் ஒருத்தன் ஆப்பத்தானா தேடி போய் உட்கார்றானே, ஏற்கனவே அவன்கிட்ட ஒரு தடவை அடி வாங்கியும் இவன் திருந்தவே இல்லை போல என்று அதுவரை யுவராஜிற்கு ஜால்ரா தட்டி கொண்டிருந்த கூட்டாளி இப்போது மனதிற்குள் புலம்பினான். ஆனால் அவர்களுடைய மனநிலையெல்லாம் புரியாமல் யுவராஜ் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தான். ஹரிஷ், நீ உயிரோட வந்தது நல்ல விஷயம்தான், ஆனால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் லேட்டாக வந்துட்ட. ஏன்னா தியானா மீடியாவோட நிலைமை இப்போ ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஏற்கனவே அதை என் காலடியில் போட்டு நசுக்கிட்டேன். இனி நீ தலைகளை நின்னாலும் அதை மீட்டெடுக்க முடியாது சொன்ன யுவராஜ் முகத்தில் எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் என்ற ஹரிஷை வெறித்து பார்த்தான். அன்றைக்கு அந்த ஃபங்க்ஷனில் பாத்ரூமில் வைத்து ஹரிஷிடம் அடி வாங்கிய பிறகு எப்போது பாத்ரூமுக்குள் சென்றாலும் அந்த ஞாபகம்தான் அவனுக்கு வந்தது. எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதிலிருந்து அவனால் வெளியே வர முடியவில்லை. அந்த பாத்ரூமின் வாசனை அவனுடைய நினைவுகளில் சுழன்று கொண்டே இருக்க அவனது கனவிலும் அது தொடர்ந்தது. அதனால்தான் ஹரிஷின் மீது இந்த அளவிற்கு வெறியுடன் இருந்தான். ஏய், இங்க என்ன பண்ற? அப்ப நீ சாகலையா? இதுக்கு பேசாம நீ செத்து போயிருந்தா கூட பெட்டர். ஏன்னா இனிமே உன்னோட ஒவ்வொரு நாளும் நரகமா இருக்க போகுது. எங்க பாஸ் உன்னை சும்மா விட மாட்டாரு. அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவனுக்கு தைரியம் வந்து ஹரிஷை எதிர்த்து பேசினான். அப்போதுதான் யுவராஜ் மூலமாக அவன் ஏதாவது பலன்களை அடைய முடியும் என்று நினைத்தான். ஹரிஷ் முதலில் அங்கிருந்த மற்றவர்களையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை. அவனுடைய பார்வை முழுவதும் யுவராஜின் மீதுதான் இருந்தது. அவன் கேட்கறது உன் காதில் விழலையா? இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ற? உன் கம்பெனியை காப்பாற்றி தர சொல்லி என் காலில் விழ போறியா? அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. ஏன்னா இது ஆரம்பம் மட்டும்தான். உன்னோட கம்பெனியை மட்டும் இல்லை, உன் மொத்த சாம்ராஜ்யத்தையும் நான் தரமட்டமாக்குவேன். ஆனால் உன்கிட்ட இந்த கம்பெனியை தவிர வேற எதுவுமே இல்லைல்ல என்று யுவராஜ் இஷ்டத்திற்கு பேசிக்கொண்டே போக ஹரிஷ் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமை இழந்து கொண்டிருந்தான். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீ உள்ளே வந்தப்போ ரொம்பவே திமிரா பேசின. இப்போ என்னமோ பல்லு பிடுங்கின பூனைக்குட்டி மாதிரி அமைதியாக இருக்க. என்ன விஷயம்? நாக்கில் ஏதாவது சுளுக்கு பிடிச்சிருச்சா? பேச முடியலையா என்று தொடர்ந்து ஹரிஷை உசுப்பேற்றும் விதமாகவே கேலி செய்தான் யுவராஜ். ஹரிஷ் எந்த பதிலும் பேசாமல் யுவராஜை நோக்கி நடந்தான். தன்னுடைய ஒவ்வொரு அடியையும் நிதானமாக எடுத்து வைத்தவன் யுவராஜிற்கு பக்கத்தில் சென்றதும் அவன் முன்னால் இருந்த விஸ்கி டம்ளரை எடுத்து யுவராஜின் முகத்தில் விசிறினான். இது அங்கிருந்த அனைவரையும் திகைக்க வைத்தது. இவனுக்கு காலேஜில் நடந்த அந்த சண்டையில் தலையில் அடிபட்டுருச்சு போல, அதான் இப்படி பைத்தியம் முடிச்சிருச்சு. அவனோட கம்பெனி அங்கே பரிதாபமான நிலைமையில் இருக்குது. அதுக்காக யுவராஜ் காலை விழுந்து கெஞ்சறது விட்டுட்டு இப்படியெல்லாம் முட்டாள்தனமாக நடந்துக்கிறான். அங்கிருந்த ஒருவன் இன்னொருவனின் காதில் முணுமுணுத்தான். ஆமாம், அவனோட தோல்வியை ஏற்றுக்காத பிடிவாதக்காரன் போல இருக்கு. யுவராஜ் அவனுக்கு கருணையே காமிக்கக்கூடாது என்று அந்த இன்னொருவனும் கருத்து சொன்னான். அதே நேரத்தில் திடீரென ஹரிஷ் விஸ்கியை எடுத்து தன்னுடைய முகத்தில் ஊற்றியதில் அதிர்ந்து போய் சிலையாக உட்கார்ந்திருந்த யுவராஜ் சுயநினைவு வந்தவுடன் தன் முன்னால் இருந்த மேஜையை தூக்கி தலைகீழாக கவிழ்த்தபடி ஆக்ரோஷமாக எழுந்து நின்றான். ஹரிஷ், நீ என் பொறுமையை ரொம்ப சோதிச்சிட்ட. முதல்ல உன்னோட கம்பெனியை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் உன்னை பார்த்துக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ, இன்னைக்கு நைட் உன் கை ரெண்டையும் வெட்டாமல் விட போகிறதில்ல என்று கத்தினான் யுவராஜ். என் கை இங்கே தான் இருக்குது, வேணா உன் முன்னாடி கூட நீட்டுறேன், முடிஞ்சா விட்டு பார்க்கலாம். சொன்னபடி கைகளை நீட்டிய ஹரிஷ் யுவராஜின் வயிற்றில் எட்டி உதைத்தான். அவன் உதைத்த வேகத்தில் அப்படியே பின்னால் தடுமாறிய யுவராஜ்
தன்னை சமாளித்து நின்றான். யார் இவனை கொல்றாங்களோ அவங்களுக்கு 50 லட்ச ரூபா தர. கோபத்தின் உச்சியில் கொதித்து கொண்டிருந்த யுவராஜ் சத்தமாக அறிவித்தான். அவன் சொன்ன அமௌண்ட்டை கேட்டதும் யுவராஜின் பாடிகார்டுகளின் கண்களில் ஒரு ஒளி தெரிந்தது. மற்றவர்களை தள்ளிக்கொண்டு அவர்கள் வேகமாக முன்னால் வந்தார்கள். அவ்வளவு நேரம் பக்கத்தரையில் குடித்து கொண்டிருந்தவர்கள் யுவராஜின் சத்தம் கேட்டு அங்கு ஓடி வந்திருந்தார்கள். எங்க பாஸ்கெட்டே பிரச்சனை பண்ற அளவுக்கு நீ பெரிய ஆளா? ஒருவன் கால்களை தரையில் உதைத்தபடி கேட்டான். போன முறை ஹரிஷ் அடித்த ஆட்களை எல்லாம் அன்றைக்கு நேட்டே வேலையில் இருந்து தூக்கிய யுவராஜ் அதற்கு பதிலாக இன்னும் ஸ்ட்ராங்கான நபர்களை புதிதாக வேலைக்கு எடுத்திருந்தான். நான் உன்னை கொன்னதுக்கப்புறம் உன்னோட நெஞ்சில என்னோட பேரை செதுக்குவேன். இன்னொருவன் ஹரிஷின் முன்னால் கத்தியை நீட்டியபடி மிரட்டினான். அவர்களுக்கு பின்னால் இன்னும் 5 அல்லது 6 பேர் தங்கள் கைப்பகுதி சட்டையை சுருட்டியபடி ஹரிஷை நோக்கி போனார்கள். அதே இடத்தில் ஆடாமல் அசையாமல் நின்றிருந்த ஹரிஷ் முதலில் வந்த பாடிகார்டின் முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். இவனெல்லாம் எங்கே தன்னை அடித்துவிடப் போகிறான் என்று அலட்சியமாக வந்த அந்த பாடிகார்டு ஹரிஷின் முதல் அடியிலேயே சுருண்டு விழுந்தான். அவனுடைய மூக்கு மற்றும் வாயிலிருந்து ரத்தம் வெளியே வந்தது. கத்தியை நீட்டிக்கொண்டு வந்த 2வது நபரின் கையை மடக்கி முதுகு பக்கமாக ஒரு உதைவிட்டான் ஹரிஷ். அவன் எகிரி கொண்டு போய் அந்த ரூம் சுவற்றில் மோதி கீழே விழ பின்னால் வந்த பாடிகார்டுகள் முகத்தில் ஈ ஆடவில்லை. ஏனென்றால் அவர்கள் டீமிலேயே அவர்கள் 2 பேரும் தான் மிகவும் பலசாலிகள். அவர்களையே ஹரிஷ் லெஃப்ட் ஹேண்டில் டீல் செய்ய தங்களின் நிலைமை என்ன ஆகுமோ என்பதை நினைத்து அவர்களுக்கு அடி வயிறு கலங்கியது. ஹரிஷ் அடிக்கும் முன்பே அடி வாங்கியது போல ஒருவன் மயங்கி கீழே விழ மற்றவர்கள் கீழே கிடந்தவர்களையும் ஹரிஷையும் மாறி மாறி பார்த்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் குறைந்தது 150 கிலோவாவது இருப்பார்கள். ஆனால் ஒரே குத்தில் ஹரிஷால் அவர்களை வீழ்த்த முடிந்ததென்றால் அவன் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவனாக இருப்பான் என்பதை அவர்களால் யோசிக்க கூட முடியவில்லை. டேய் கெடா மாடுகளா, இன்னும் என்ன பார்த்துட்டே நிற்கிறீங்க? உங்களுக்கு வாங்கி போடுற கறிக்கு கொஞ்சமாவது வேலை செய்யுங்க. அவனை உடனே அடிச்சு கொல்லுங்க. யுவராஜ் கோபமாக கத்த ஏற்கனவே கீழே விழுந்து கிடந்தவர்கள் இன்னும் வலியால் துடித்து கொண்டிருந்ததை மீண்டும் ஒரு முறை பார்த்தனர். இருந்தாலும் இப்போது ஹரிஷின் மீது பாய்வதை தவிர அவர்களுக்கு வேறு வழியில்லை. அவர்கள் மொத்தமாக சென்று அவர்கள் ஒரே நேரத்தில் ஹரிஷை அட்டாக் செய்ய நினைக்க அடுத்த நிமிடமே எல்லோரும் கீழே கிடந்தனர். அவர்கள் எல்லோரிடமும் பொதுவான ஒரு விஷயம் இருந்தது. அதாவது அவர்களின் பாதி முகம் சிவந்து வீங்கி இருந்தது. இவனையா எதுக்கும் உதவாத வேஸ்ட் ஃபெலோன்னு சொன்னாங்க? யுவராஜின் கூட்டாளிகளில் ஒருவன் அதிர்ச்சியுடன் வாயை பிளந்தான். சிலர் ரிங்கே அடிக்காத போனை எடுத்து காதில் வைத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியே நழுவினார்கள். இன்னும் சிலர், யுவராஜ் இப்போதான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை ஞாபகத்துக்கு வந்துச்சு, நான் உடனே அவசரமாக கிளம்பணும் என்று கூறியபடி பரபரப்பாக அங்கிருந்து வெளியே ஓடினார்கள். இப்படி அங்கிருந்த எல்லோரும் வெளியே ஓட முயற்சித்ததில் அந்த இடம் ஒரே கலவரமாக தெரிய, யாராவது இன்னும் ஒரு அடி எடுத்து வைக்க நினச்சிங்கன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஹரிஷ் அதே இடத்தில் நின்றபடி திரும்பி கூட பார்க்காமல் அவர்களை எச்சரித்தார். அதை கேட்டவுடன் யாருக்குமே இன்னொரு அடி எடுத்து வைக்கும் தைரியம் வரவில்லை. அவர்கள் எல்லோரும் அந்தந்த இடத்திலேயே அப்படியே உறைந்து விட்டார்கள். ஏற்கனவே சிலர் வெளியே சென்றிருக்க அவர்களை நினைத்து மற்றவர்களுக்கு பொறாமையாக இருந்தது. இப்போது யுவராஜின் சில பிஸ்னஸ் பார்ட்னர்களோடு சேர்ந்து அவனுடைய 5 பணக்கார நண்பர்கள் மட்டும் மிச்சம் இருந்தனர். ஹரிஷ், நீ ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தில் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஆல்ரெடி தியானா மீடியாவை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்டோம். அது திவாலாகிறத யாராலையும் தடுக்க முடியாது. இன்னைக்கு நைட் நீ என்ன செஞ்சாலும் அதை உன்னால் காப்பாற்ற முடியாது. ஹரிஷ் உதைத்ததால் வயிற்றில் ஏற்பட்ட கடுமையான வலியை தாங்கிக் கொண்டு யுவராஜ் மிரட்டினான். அப்படியா, நீ சொல்கிறத சோதிச்சு பார்க்கறதுக்கு நாம் ஏன் ஒரு கேம் விளையாடக்கூடாது? கிண்டலாக சொன்ன ஹரிஷ் கோபத்துடன் மீண்டும் யுவராஜை உதைக்க அவன் மீண்டும் பறந்து சென்று தரையில் விழுந்தான். எல்லாரும் திரும்ப வந்து மண்டி போடுங்க சொன்ன ஹரிஷ் யுவராஜின் கூட்டாளிகளையும் பிஸ்னஸ் பார்ட்னர்களின் முகங்களையும் தெளிவாக பார்க்க விரும்பினார். இப்போது ஹரிஷ் சொன்னதை கேட்டு அவர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டவர்கள் தயங்கி தயங்கி ஒவ்வொருவராக முன்னால் வந்தனர். ஹரிஷ், நீ யாரை எதிர்த்து நிற்கிறான்னு உனக்கு தெரியுமா? நாங்கள் எல்லாருமே இந்த ஊரோட முக்கியமான பணக்கார குடும்பங்களை சேர்ந்தவங்க. எங்களுக்கு இங்கே மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கண்ட்ரியில் பிஸ்னஸ் இருக்குது. ஆனால் உன் நிலைமை யோசிச்சுப்பாரு. எங்களை மாதிரி பணமோ அந்தஸ்தோ இருக்கிறவங்க இன்னொருத்தர் முன்னாடி நிச்சயமாக மண்டி போட மாட்டோம் என்று ஒருவன் உறுதியான குரலில் கூற மற்றவர்களும் கொஞ்சம் தைரியம் வந்து அவன் சொன்னதை பின்பற்றினார்கள். ஹரிஷ், உனக்கும் யுவராஜுக்கும் என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியாது. யுவராஜ் எங்களை பார்ட்டிக்கு கூப்பிட்டதுனால மட்டும்தான் நாங்கள் வந்தோம். கொஞ்சமாவது உனக்கு புத்தி இருந்தா எங்களை மரியாதையை வெளியே அனுப்பிடு. எங்களுக்கு ஏதாவது கெட்டது நடந்தா எங்களோட குடும்பம் உன்னை சும்மா விடாது. அவங்களோட கோபத்துக்கு நீ ஆளாக வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது என்று இன்னொருவனும் முன்னால் வந்து தைரியத்தை வரவழைத்து கொண்டு பேசினான். ஹரிஷ் என்னதான் தியானா மீடியாவின் சிஇஓவாக இருந்தாலும் இப்போது அவனுடைய கம்பெனி ஆபத்தான நிலைமையில் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தங்கள் மீது கை வைக்கும் அளவுக்கு போக மாட்டான் என்று அவர்கள் நம்பினார்கள். அதையும் மீறி அவன் கை வைத்து விட்டால் என்ன செய்வது என்ற பயமும் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்தது. என்ன, என் கம்பெனி பேரை சொல்லி என்னை மிரட்டலான்னு பார்த்தீங்களா?
ஆக்சுவலாக உங்களுக்கு தான் என்னை பற்றி முழுசாக தெரியல. இந்த கம்பெனி எனக்கு முக்கியம்தான். அதுக்காக என்னை அவ்வளோ சாதாரணமாக நினச்சிட்டிங்களா என்ன? கேட்ட ஹரிஷ் தன் முன்னால் இருந்த 5 பேரையும் கவனமாக பார்த்தான். யார் முதல்ல வரீங்க என்று கேட்டவன் எடுத்தவுடன் தன்னை மிரட்டிய ஒருவனை அருகில் அழைத்தான். நீ எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இப்போ நீ இந்த போர்க்கியோடு இருக்க. எப்போவுமே நண்பர்கள் தேர்ந்தெடுக்கிறதுல கவனமாக இருக்கணும், இல்லாட்டி இப்படி தான் நடக்கும் என்று அவனுடைய இடுப்பில் ஒரு உதைவிட அவன் அப்படியே கால் மடங்கி கீழே விழுந்தான். ஹரீஷ், நீ அவசரப்பட்டு இதெல்லாம் பண்ணுற. என் அண்ணன் ஆண்டனிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அப்புறம் உன் கதி அவ்வளோதான். இன்னொருவன் தடுமாற்றத்துடன் கூற, ஐய, உங்களுக்கெல்லாம் சொந்தமாகவே மூளை இருக்காதரா? எப்போ பாரு என் அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்னாகும், என் நொண்ணனுக்கு தெரிஞ்சால் என்னாகுன்னே பேசுகிறீங்களே. கடைசி வரைக்கும் இன்னொருத்தரை நம்பி தான் வாழ போகிறீங்களா? இல்லை, எனக்கு புரியல. நீங்களாம் வாழ்ந்து என்னதான்டா பண்ண போகிறீங்க என்று அவனின் கையை முறுக்கியபடி கேட்ட ஹரீஷ், ஆமாம், என்ன பேர் சொன்ன? ஆண்டனியா? அப்போது ஆண்டனிக்கும் ஜெசிகாவுக்கும் தம்பியா நீ? டேய் தம்பி, நீ போய் எதுவுமே சொல்ல தேவையில்லை. உன்னை விட அவங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். ஸோ ஒழுங்காக நான் சொன்னதை கேட்டு மண்டி போடு, இல்லைனா என்ற ஹரீஷ் அவனுடைய கால் முட்டியில் ஒரு கராத்தை வெட்டு கொடுக்க அந்த ஆண்டனியின் தம்பி அப்படியே நிற்க முடியாமல் கீழே உட்கார்ந்தான். அப்புறம் தம்பிகளா, உங்களுக்கு எப்படி வசதி? மிச்சம் இருந்த 3 பேரையும் பார்த்து ஹரீஷ் புருவத்தை உயர்த்தி கேட்க, அது உன் கனவுல தான் நடக்கும் என்று பல்லை கடித்தபடி கூறினான் ஒருவன். ஏண்டா டேய், எதையும் சிம்பிளாகவே முடிக்க விட மாட்டீங்களாடா? ஆமாம், உன்னை எங்கேயோ பார்த்துருக்கனே. அன்னைக்கு ஷாப்பிங் மாலில் என் ஒய்ஃப் பின்னாடி சுற்றுனவன் தானே நீ? அன்னைக்கே உன்னை அடிச்சிருக்கணும், தப்பிச்சிட்ட. பரவாயில்ல, அதை என்னைக்கு சிக்கிட்டே இல்லை, அதுக்கும் சேர்த்து விருந்து வச்சிட்றேன் என்ற ஹரீஷ் அவனுடைய தலைமுடியை பிடித்து இழுத்து ஜன்னலுக்கு அருகில் அழைத்து சென்றான். அந்த கண்ணாடி ஜன்னலை நகர்த்தி அப்படியே அவனை தள்ளிவிட்டவன் தலைகீழாக விழப்போனவனின் கால்களை கெட்டியாக பிடித்து கொண்டான். இவ்வளோ நேரம் ஏதோ வசனம்லாம் பேசினியே, இப்போ பேசு. கிண்டல் செய்த ஹரீஷ் அவனை கீழே விடுவது போல கையை எடுக்க பயத்தில் அவன் அலற ஆரம்பித்தான். தலைகீழாக தொங்கியதில் அவனுடைய குடலெல்லாம் வாய்வழியே வெளியே வருவது போல இருக்க, ப்ளீஸ் என்னை விட்டுரு, நீ என்ன சொல்றியோ நான் கேட்குறேன் என்று ஹரீஷிடம் சரணடைந்தான். மீதி இருந்த 2 பேருக்கும் அதே போன்ற சில அடிகளை கொடுத்து மண்டி போட வைத்த ஹரீஷ் கைகளை கட்டியபடி அவர்கள் எல்லோரையும் கண்களால் அளவிட்டான். பின்பு எல்லோருடைய முகங்களையும் நிதானமாக அவன் பார்த்து கொண்டு இருக்க ஒருவன் மட்டும் மெதுவாக தன் கைகளை உயர்த்தினான். என்ன? முதலில் யுவராஜ் மாதிரியான ஆளுடன் ஏன் ஃப்ரெண்ட்ஷிப் வைத்திருக்கிறீர்கள் என்று அவர்களை அடித்தான். இப்போது நிக்கில் அவர்களை விட்டுவிட்டு போகிறேன் என்று சொன்னதற்காக நட்புக்கு துரோகம் செய்றியா என திரும்பவும் அடிக்கிறான். அதனால் வாயை திறக்கவே யோசித்த நிக்கில் அமைதியாக அவன் சொன்னதை செய்தான். அவர்களில் முதலில் அடி வாங்கியவன் மயக்கம் போட்டது போல கீழே கிடக்க, டேய் நடிச்சது போதும், முதல்ல எழுந்து உட்கார். இல்லை இப்படியே தான் கிடப்பேன்னு சொன்னேன்னா அப்புறம் நிஜமாவே உன்னால் எந்திரிக்க முடியாது. ஹரீஷ் மிரட்ட வேகமாக எழுந்து தன்னுடைய மற்ற நண்பர்களைப் போலவே முட்டி போட்டு அமர்ந்தான். ஹரீஷ், நீ எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சிட்டு இருக்கேன்னு தெரியுமா? இதோட விளைவுகள் ரொம்பவே மோசமாக இருக்கும். வாயிலிருந்த இருந்த ரத்தத்தை துடைத்து கொண்டே சுவற்றில் சாய்ந்து உட்கார்ந்து யுவராஜ் மீண்டும் ஹரீஷை மிரட்டினான்.
அடிங்க, ஏதோ பாவம் இந்த பிரச்சனையை பெருசாகிட்டே போக வேண்டான்னு பார்த்தா நீ என்ன சாம்பலாக்கிருவியா? நக்கலாக கேட்ட ஹரிஷ் யுவராஜின் வயிற்றில் மீண்டும் ஒரு குத்துவிட உள்ளே இருந்த எலும்புகள் எல்லாம் நொறுங்கும் சத்தம் கேட்டது. வலி தாங்க முடியாமல் அவன் அப்படியே தரையில் பந்து போல உருண்டான். தன்னுடைய தோளில் இருந்த தூசியை தட்டிவிட்டபடி அங்கிருந்த சேரில் மீண்டும் அமர்ந்த ஹரிஷ் ஒரு பெரு மூச்சை விட்டான். இப்போ நீ என்னதான் செய்ய போற? இதுக்கு மேலே உனக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்லைனா நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம், நிக்கில் அவசரமாக சொல்ல. எதுக்கு இவ்வளோ வேகம் தம்பி? நான் தான் சொன்னேன்ல ஒரு கேம் இருக்குன்னு, அதை முதல்ல விளையாடலாம். கால் மேல் கால் போட்டு அமர்ந்தபடி ஹரிஷ் நிதானமாக சொல்ல அங்கிருந்த எல்லோரும் ஒரு மாதிரி பதட்டமாக உணர்ந்தனர். ஹரிஷ் மனதில் என்ன இருக்கிறது என்பது அவர்களுக்கு புரியவில்லை. அப்போது திடீரென அந்த ரூமின் கதவை திறந்து கொண்டு தர்ஷினி மற்றும் தீபக் வர அவர்களுக்கு பின்னால் 10க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தார்கள். யுவராஜின் நண்பர்களில் ஒருவன் தர்ஷினியை பார்த்ததும் அடையாளம் தெரிந்து கொண்டான். தர்ஷினி, நீதான் இந்த ஹோட்டலோட பொறுப்பில் இருக்க, முதல்ல இவனை வெளியே துரத்து. உங்கள் ஹோட்டல் அவன் பண்ணி வச்சிருக்க வேலையெல்லாம் கொஞ்சம் பாருங்க, பேசாமல் இவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருங்க, அதான் சரியாக வரும் என்று அவன் ஆத்திரத்துடன் கூற தர்ஷினி எந்த உணர்ச்சியுமின்றி அவனை பார்த்தாள். இன்னொரு பக்கம் தீபக்கை பார்த்த யுவராஜ், தீபக், நீங்கள் சரியான நேரத்தில் தான் வந்திருக்கீங்க. நாங்கள் நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திறந்த வீட்டுக்குள்ளே ஏதோ நுழையிற மாதிரி இவன் பாட்டுக்கு உள்ளே வந்து எங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் இந்த 5 பேரோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சும் அவங்கள அடித்து காலை ஒடிச்சு முட்டி போட வச்சுருக்கான். இப்போ நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் என்று கேட்டான். தீபக் எவ்வளோ பெரிய ஆள் என்பது யுவராஜிற்கு நன்றாகவே தெரியும். அதுவும் அவனுடைய ஹோட்டலில் ஒரு பிரச்சனை என்றால் நிச்சயம் அவன் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டான் என்று நினைத்த யுவராஜ் ஹரிஷுக்கு நிச்சயம் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தான். ஆனால் அங்கு நடந்ததோ அதற்கு எதிர்மறையாக இருந்தது. அவன் சொன்னதை கேட்ட பிறகும் தீபக்கும் தர்ஷினியும் அமைதியாக நின்று கொண்டிருக்க அந்த ரூமுக்குள் இன்னும் புதிதாக 3 பேர் வந்தார்கள். அதற்குள் திறந்திருந்த அந்த அறைக்கு வெளியிலும் சத்தம் கேட்டு 1-2 பேர் வந்து நின்றார்கள். அவங்க எல்லாரையும் பார்த்தாவே பணக்கார பசங்கன்னு தெரியுது. இவன் ஒருத்தனேவா அத்தனை பேரையும் அடித்து முட்டி போட வச்சிருக்கான்? என்னால் இதை நம்பவே முடியல என்று வெளியில் நின்ற ஒருவர் கூற, என்ன பின்விளைவுகள் வரப்போகுதுன்னு தெரியாமல் அவங்க எல்லாரையும் போட்டு அடித்து வச்சிருக்கான். ஏதோ பெரிய ரவுடி பையன் போல. இப்போ பார்த்தீங்களா அந்த பசங்களுக்கு சப்போர்ட்டாக யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு என்று அங்கிருந்த இன்னொரு பெண்மணி கேட்டார். ஆமாம், யார் இவங்களாம்? ஒன்று இந்த ஹோட்டல் பொறுப்பில் இருக்கிற தர்ஷினி மேடம், இன்னொன்று இந்த ஹோட்டலோட முதலாளிகளில் ஒருத்தரான தீபக் சார். இவங்க 2 பேரும் தெரியுது. இப்போ புதுசாக வந்திருக்கிற அந்த 3 பேர் யார்? முதலில் பேசியவர் ஆர்வமாக கேட்க, அது ஐரா இன்டர்நேஷ்னல் கம்பெனியோட ஓனர் ஐரா மேடம். இன்னொன்று பெரிய லெவலில் பாடிகார்டு கம்பெனி வச்சுருக்கிற பிரசன்னா. 3ஆவதாக நிற்கிறது அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ராபர்ட். அவர் கூட ஏதோ பெரிய பிஸ்னஸ் மேனு தான் கேள்விப்பட்டேன். தீபக், ஐரா, பிரசன்னா, ராபர்ட்னு இந்த 4 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்புறம் இந்த ஹோட்டலோட இன்னொரு ஓனர் இருக்கார்ல, அவர் கூட இந்த 4 பேருக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அந்த ஆள் யாருன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது என்று பதிலுக்கு ஒருவர் விளக்கமாக கூற மற்ற எல்லோரும் ஆச்சரியத்துடன் தலையாட்டி கேட்டுக்கொண்டார்கள். பணக்காரனான யுவராஜிற்கும் அவருடைய நண்பர்களுக்கும் உதவி செய்வதற்காகத்தான் அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆட்கள் வந்திருப்பதாக நினைத்த அந்த கூட்டம் உள்ளே என்ன நடக்கப் போகிறது என்பதை சுவாரஸ்யமாக கவனிக்க ஆரம்பித்தார்கள். ஐரா மேடம், என்னோட அப்பாவை உங்களுக்கு நல்லா தெரியும்ல, அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் என்ன நடக்கும்னு அந்த முட்டாளுக்கு புரிய வைங்க. அதுக்கு முன்னாடி இவனுக்கு ஏதாவது பெருசாக தண்டனை கொடுக்கணும் மேடம் என்று தன் பங்குக்கு ஐராவை உதவிக்கு அழைத்தான் நிக்கில். அங்கிருந்து இன்னொருவனுக்கு பிரசன்னாவை தெரிந்திருக்க, பிரசன்னா, எங்கள் ஃபேமிலி மொத்தமும் உங்களோட கஸ்டமர்ஸ் தானே. இன்றைக்கி நைட்டு நீங்கள் இவனை கொண்டீங்கன்னா என் அப்பாட்ட சொல்லி உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டை பேமெண்ட்டாக வாங்கித்தரேன். இவன் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கான். எதுக்கும் நீங்கள் உங்கள் ஆளுங்களையும் ஃபோன் பண்ணி வர சொல்லிவிடுங்க, அப்போ தான் இவனை சமாளிக்க முடியும் என்று உத்தரவிட்டான். பேசிக்கொண்டே அவர்கள் எல்லோரும் எழ ஹரிஷின் கண்களில் ஒரு கனல் தெரிந்தது. நீங்கள் எல்லாரும் எந்திரிக்கலான்னு நான் சொல்லவே இல்லையே. கடுமையான குரலில் அவன் எச்சரிக்க, ஹரிஷ், இதுக்கப்புறமே எங்களை மிரட்டுறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். எங்களுக்கு சப்போர்ட் பண்ண யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு கொஞ்சம் திரும்பிப்பார். அவங்கெல்லாம் யார், எவ்வளோ பெரிய ஆளுங்கனாவது உனக்கு தெரியுமா என்று கிண்டலாக கேட்ட யுவராஜ் ஏதோ ஹெர்பல் டேப்லெட் சாப்பிட்டது போல புது உற்சாகத்துடன் எழுந்து நின்றான். துணைக்கு ஆட்களை பார்த்த தைரியத்தில் அடிப்பட்ட வலி கூட மறந்து அவனுடைய உடல் முழுவதும் சுறுசுறுப்பாக மாறியது. நீ எங்களை முட்டி போட வச்சதுக்கு நாங்கள் உன் காலை உடைக்காமல் விட மாட்டோம், நிக்கில் ஆவேசமாக கூற. அவன் காலை உடைக்கிறது மட்டும் இல்லை, அவன் சாகிற வரைக்கும் ஆசை தீர அடித்து கூவத்தில் தூக்கி போடணும். அடையாளம் தெரியாத போனமா இவன் அதில் மிதக்கணும், அப்போதான் என் மனசு ஆறும். ஹரிஷால் தலைகீழாக தொங்கவிடப்பட்டவன் கோபத்தோடு கூறினான். அவனுக்கு இப்போது கூட அதை நினைத்தால் தலை சுற்றி மயக்கம் வந்தது. சரி, நீங்களாம் ஏன் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க, அப்போவாவது அறிவு வருதான்னு பார்ப்போம். தீபக்கை பார்த்த யுவராஜ் அதிகாரமாக சொல்ல தர்ஷினி சட்டென்று வாய்விட்டு சிரித்தாள். பின்னர் அவர்கள் 5 பேரும் நிதானமாக நடந்து சென்று ஹரிஷுக்கு பக்கத்தில் வரிசையாக நின்றனர். எப்படி இருக்க ஹரிஷ்?
உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வருது. தீபக் அவனை அணைத்து கொள்ள, குட் ஈவினிங் பாஸ் என்று சிரித்தாள் தர்ஷினி. ஐராவும் மற்ற இருவரும் ஹரிஷை பார்த்து சந்தோஷமாக சிரித்தனர். தர்ஷினி மூலம் ஹரிஷுக்கு நடந்ததை பற்றி அறிந்தவர்கள் அவன் திரும்பி வரும் நாளுக்காக ஆவலாக காத்திருந்தனர். அவனுக்கு எதுவும் நடக்காது என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல பயமும் அதிகரித்தது. இன்றைக்கு மீண்டும் அவனை முழுதாய் பார்த்த பிறகுதான் அவர்களுக்கு நிம்மதியாக இருந்தது. அவ்வளவு நேரம் ஹரிஷை ஏளனமாக பார்த்து கொண்டிருந்த யுவராஜும் அவருடைய நண்பர்களும் கரண்ட் கம்பியை கையில் பிடித்தது போல முகம் கருத்து போய் அதிர்ச்சியுடன் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தனர். தீபக்கிடம் கை குலுக்குவதற்காக கையை நீட்டிய யுவராஜ் அங்கு நடப்பதை நம்ப முடியாமல் கண்களை தேய்த்து விட்டு கொண்டான். வெளியில் நின்று கொண்டிருந்த கூட்டமும் அதைவிட அதிர்ச்சியில் இருந்தது. கடவுளே, தர்ஷினி மேடம் அவரை பாஸ்னு சொன்னாங்களா? அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே என்று அவர்கள் திகைத்து போய் பார்க்க, மிஸ்டர் தீபக், இந்த ராஸ்கர் உங்களுக்கு முன்னாடி தெரியுமா என்று அதிர்ச்சியில் இருந்து மீளாமல் கேட்டான் யுவராஜ். நல்லாவே தெரியும். ஹரிஷ் மட்டும் இல்லைனா நாங்கள் எல்லாரும் இன்றைக்கி இவ்வளோ பவர்ஃபுல்லான இடத்துல இருந்திருக்கவே மாட்டோம். நாங்கள் எல்லாருமே அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அவர் சொல்கிறது தான் எங்களுக்கு வேதவாக்கு. ஹரிஷுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் என்று தீபக் மரியாதையுடன் ஹரிஷை குறிப்பிட்டு பேச யுவராஜிற்கு தலை சுற்றியது. ஹரிஷ் தன்னுடைய நண்பர்களுக்கு பவர் பில் கொடுக்க ஆரம்பித்த பிறகு தீபக் உட்பட அவர்கள் நால்வருமே புது பொலிவுடன் இருந்தார்கள். எத்தனை பேர் வந்தாலும் எதிர்கொள்ளும் அளவிற்கு அவர்கள் உடலில் சக்தி இருந்தது. யுவராஜையும் அவருடைய நண்பர்களையும் பார்த்து அவர்கள் கொஞ்சம் கூட அலட்டிக் கொள்ளவில்லை. இதற்கும் அவர்கள் எவ்வளவு பெரிய பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதெல்லாம் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். இன்னொரு பக்கம் தீபக் சொன்னதை கேட்ட பிறகு ஹரிஷை திரும்பி பார்த்த யுவராஜ் எதுவுமே பேசாமல் அமைதியாக அவன் முன்னால் முட்டி போட்டு அமர்ந்தான். அவனை பின்தொடர்ந்து அவனுடைய நண்பர்களும் அதே போல் அமர, நான் இப்போ உங்களை முட்டி போடுங்கன்னு சொல்லவே இல்லையே என ஹரிஷ் ஒரு விளையாட்டு சிரிப்புடன் கேட்டான். இல்லை பரவாயில்ல சார், உங்கள் முன்னாடி நிற்கிறத விட இப்படி முட்டி போடுறதான் சரியாக இருக்கும். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.